பெற்றோர்கள் மத்தியில இருக்கக்கூடிய நிறைய பிரச்சனைகள், அதாவது இது எங்களோட கிளினிக் சென்டர்ஸ்க்கு கூட வரக்கூடிய மிக முக்கியமான பிரச்சனைகளை அடிப்படையாக கொண்டு மிகவும் சுவாரஸ்யமான தலைப்பாக இந்த தலைப்பு வந்து நடைபோட இருக்கிறதுனால இறுதி வரையில இணைந்திருந்து பயனை பெற்றுக் கொள்ளுமாறு ஆரம்பத்திலேயே கேட்டு உங்கள் அனைவருக்குமான இந்த அமர்வுக்குள்ள நான் செல்கின்றேன். அதன் அடிப்படையில வந்து இந்த லவ் லாங்குவேஜஸ் அப்படின்ற ஒரு தலைப்புல தான் இன்றைய அமர்வு வந்து நடக்க இருக்குது. ஓகே, லவ் லாங்குவேஜஸ் அப்படின்னு பார்க்கக்குள்ள காதல் மொழிகள் அப்படின்னு வந்து நாங்க சொல்லுவோம். இந்த காதல் மொழிகள் அப்படின்ற ஒரு புத்தகம், 5 காதல் மொழிகள் அப்படின்ற ஒரு புத்தகத்தின் ஆசிரியர் கேரி செம்பன் அவர்களால எழுதப்பட்ட இந்த பிரதானமான 5 காதல் மொழிகள் ஒவ்வொரு மனிதர்களுக்கு இடையில, அதாவது கணவன் மனைவியாக இருக்கலாம், இல்லாட்டி குழந்தைகள் பெற்றோர்களுக்கு இடையிலன்னு சொல்லி ஒவ்வொருவர்களுக்குள்ளும் இருக்கக்கூடிய அந்த உறவு பலப்பட வேணும் அப்படின்னு சொன்னா, அந்த உறவு அழகாக டிராவல் பண்ண வேணும் என்று சொன்னா, அந்த உறவுல ஒரு புரிதல் வேணும், ஒரு தெளிவு வேணும். அந்த தெளிவை வந்து இந்த லவ் லாங்குவேஜஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய புத்தகம் வந்து மிக அழகாகவே தந்திக்குது. அதன் அடிப்படையில வந்து இந்த லவ் லாங்குவேஜஸ் அப்படின்ற விஷயத்துல வந்து முக்கியமாக நாங்க இன்றைக்கு பார்க்க போற விடயம் என்னன்னு பார்க்கக்குள்ள, எங்கட குழந்தைகளுக்கும் எங்களுக்கும் இடையிலான அந்த காதல் மொழிய வந்து நாங்க எப்படி அறிந்து கொள்வது, உண்மையிலே எங்கட குழந்தைகளோட காதல் மொழி என்ன? இன்னைக்கு வந்து பேரண்ட்ஸ் நிறைய பெற்றோர்கள் சொல்லுவாங்க என்னன்னு சொன்னா, நாங்க எங்கட குழந்தைகள் மேல அளவு கடந்த அன்பு வச்சுக்கிறோம். எங்கட குழந்தைகள் சொன்னா எங்களுக்கு அப்படி ஒரு விருப்பம், அவ்வளவு நாங்க அன்பாக இருந்தும் கூட எங்கட குழந்தைகள் சொல்லுவாங்க, நீங்க என்னோட இரக்கம் இல்லாம இருக்கிறீங்க உம்மி. நீங்க இப்ப நிறைய பேரண்ட்ஸ்ட குழந்தைகள் கம்ப்ளைண்டா விடக்குள்ள சொல்லுவாங்க, நீங்க என்னோட இரக்கம் இல்ல உம்மி, நீங்க தங்கச்சோட இறக்கம், தாத்தாவோட இறக்கம், இல்லாட்டி அவங்களோட இறக்கம், இவங்களோட இறக்கம், என்னோட நீங்க இறக்கம் இல்ல. இந்த பேரண்ட்ஸ் வந்து கவலையா சொல்லுவாங்க, நான் எவ்வளவுதான் அவங்க மேல அன்பாக இருந்தாலும் எங்கட பிள்ளைகள் சொல்லுவாங்க, நீங்க என்னோட இரக்கம் இல்ல உம்மின்னு தான் எங்கட குழந்தைகள் சொல்லுவாங்கன்னு சொல்லி நிறைய பெற்றோர்கள் வந்து இந்த லவ் அப்படின்ற விஷயத்துல வந்து ஒரு சந்தேகமாக எங்கட குழந்தைகளை நாங்க எப்படி அணுகணும்ன்ற விடயத்துல ஒரு சந்தேகத்திற்கு உட்பட்ட வகையிலேயே இருக்க காண்கின்றோம். அதன் அடிப்படையில வந்து இந்த தலைப்பினூடாக உங்களோட குழந்தைகள் ஏன் இரக்கம் இல்லைன்னு சொல்றாங்க, உங்களோட குழந்தைகளோட அந்த லவ் லாங்குவேஜஸ் உண்மையான காதல் மொழி என்ன, அந்த காதல் மொழியை நீங்க அறிஞ்சு கொண்டு டிராவல் பண்றப்போ உண்மையிலே உங்களோட குழந்தைகள்கிட்ட எல்லா விடயத்திலையும் பல வியக்கத்தக்க மாற்றங்களை உங்களால காண இயலும் அப்படின்ற அடிப்படையில தான் இந்த காதல் மொழிகள் 5 அப்படின்ற விடயம் வந்து வரப்போகுது. அதுல வந்து முக்கியமாக வந்து இந்த வாட் ஆர் த லவ் லாங்குவேஜஸ் ஃபார் சில்ட்ரன் அப்படின்னு பார்க்கல, அதாவது வந்து இந்த 5 லவ் லாங்குவேஜஸ்ல வந்து முக்கியமாக 5 காதல் மொழிகளும் என்ன அப்படின்ற ஒரு ஆரம்ப அறிமுகத்தை நான் உங்களுக்கு தாரேன். ஸ்லைடை ஷேர் பண்ணிக்கொண்டா நல்லா. வெயிட். ஓகே, ஓகே. உங்களுக்கு பார்த்தா தெரியுமாக இருக்கும், வாட் ஆர் த 5 லவ் லாங்குவேஜஸ் ஃபார் சில்ட்ரன் அப்படின்னு பார்க்கக்குள்ள வந்து இதுல முக்கியமாக வந்து வார்த்தை பிரயோகம், அடுத்தது வந்து தொடுகை, அடுத்தது வந்து கிஃப்ட்ஸ், ஆக்ட் ஆஃப் சர்வீஸ், குவாலிட்டி டைம். இது 5ம் தான் முக்கியமான காதல் மொழிகளுக்குள்ளுக்கு வரும். அதாவது வந்து வார்த்தை பிரயோகம் அப்படின்னு பார்க்கக்குள்ள வந்து இன்றைக்கு நிறைய பெற்றோர்கள் மத்தியில இருக்கக்கூடிய மிக முக்கியமான விஷயம், எங்கட குழந்தைகளை வந்து நாங்க எப்படி டீல் பண்றது, எங்கட குழந்தைகளோட நாங்க எப்படி பேசணும், அந்த பேசிக்கா எங்கட குழந்தைகளை நாங்க எப்படி டீல் பண்ணணும்ன்ற விஷயம் தெரியாம தான் நிறைய பெற்றோர்களுக்கும் குழந்தைகளுக்கும் மத்தியில பிளவுகள் வாரத்தை வந்து எங்களால அவதானிக்க கூடியதாக இருக்குது. அதன் அடிப்படையில வந்து இந்த வேர்ட்ஸ் ஆஃப் அஃபர்மேஷன், அதாவது வந்து வார்த்தை பிரயோகம் அப்படின்னு பார்க்கக்குள்ள இங்க முக்கியமான ஒரு விஷயம் வருது எப்படின்னு சொன்னா,
இந்த எங்கட குழந்தைகளோட நான் இறுதியில வந்து உங்களுக்கு சொல்லி தருவேன். எங்கட குழந்தைகளோட காதல் மொழிய வந்து நாங்க எப்படி ஐடென்டிஃபை பண்றது அப்படின்ற விஷயத்த வந்து நான் உங்களுக்கு சொல்லி தருவேன். பட் சப்போஸ் உங்களோட குழந்தைகளோட காதல் மொழியாக இந்த வார்த்தை பிரயோகம் அப்படின்ற விடயம் காணப்பட்டுச்சுன்னு சொன்னா, நீங்க வந்து உங்களோட குழந்தைகள் அவங்க எதிர்பார்க்கிற முக்கியமான விஷயம், ஏண்ட உம்மா ஏண்ட வாப்பா என்னோட கைண்டா பேசணும். இன்னைக்கு நிறைய பிள்ளைகள் சொல்லுவாங்க, நீங்க கொஞ்சம் ஹார்ஷா பேசாம என்னோட கொஞ்சம் கைண்டா பேசுங்களே உம்மி அப்படின்ட்டு இன்னைக்கு நிறைய பிள்ளைகள் சொல்லுவாங்க. ஈவன் எங்கட மகன் கூட அவரோட கொஞ்சம் நான் ஹார்ஷா டீல் பண்ணேன்னு சொன்னா, தங்கம்னு சொல்லுங்களே, என்ன தங்கம்னு கூப்பிடுங்களே உம்மி அப்படின்னு அவர் சொல்லுவார். அதாவது அந்த பிள்ளை எதிர்பார்க்கிற இன்றைக்கு நாங்க குழந்தைகள்கிட்ட நிறைய விடயத்துல ஏசி ஒரு விடயத்தை எங்களுக்கு தேவையான ஒரு விடயத்தை எங்களோட குழந்தைகள் மூலமாக நாங்க சாதித்து கொள்ளணும் அப்படின்னு சொன்னா, எங்களோட குழந்தைகளை நாங்க கைண்டா டீல் பண்றதை விட கொஞ்சம் கோவமா கத்தி அதை செய்யுங்களே அப்படின்னு சொல்லி அதிகாரமாக நாங்க எங்களோட குழந்தைகளை அணுகக்கூடிய பெற்றோர்களாகத்தான் இங்க இருக்கக்கூடிய பெரும்பாலான பெற்றோர்கள் இருப்பீங்க. அதாவது அந்த அதிகாரமாக செய்யக்குள்ள எங்களோட குழந்தைகள்மா ஒரு பயந்த தன்மையில அந்த காரியத்தை அவங்க செய்தாலும் கூட அவங்க உண்மையாகவே அத விடயத்தை விரும்பி செய்யறது இல்ல. அதையே எங்கட குழந்தைகளை நாங்க கைண்டா கிட்ட எடுத்து, ஓகேம்மா நீங்க இதை செஞ்சு தாங்களே, இது வேலையை நீங்க செய்யுங்களே, இது வேலையை நீங்க செய்யறது உங்களுக்கு எவ்வளவு ஹாப்பியா இருக்கும் தெரியுமா, நீங்க இந்த வேலையை செஞ்சீங்கன்னு சொன்னா இதால உங்களுக்கு என்னென்ன விஷயங்கள் நடக்கும் தெரியுமான்னு சொல்லி எங்கட குழந்தைகள்கிட்ட நாங்க அந்த விடயம் சம்பந்தமான ஒரு தெளிவை அன்பாக அவங்களுக்கு வழங்குகின்ற பொழுது எங்கட குழந்தைகள் அதை எடுத்துக்கொள்ற வீதம் அதிகமாகவே காணப்படும். இந்த வார்த்தை பிரயோகத்துல முக்கியமாக சொல்ற மார்க் ட்வைன் என்று சொல்லக்கூடிய ஒரு அறிஞர் இந்த வார்த்தை பிரயோகம் சம்பந்தமாக சொல்லக்குள்ள அவர் சொல்லுவாரு, எனக்கு ஒரு நல்ல பாராட்டு கிடைச்சிச்சின்னு சொன்னா, எப்படி எனக்கு ஒரு நல்ல பாராட்டு கிடைச்சிச்சின்னு சொன்னா அத நினைச்சிட்டே நான் வந்து 2 மாத காலம் சந்தோஷமாக இருப்பேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது எங்களோட குழந்தைகளை வந்து நாங்க பாராட்ட வேணும். இன்னைக்குமா எத்தனை பெற்றோர்கள் தன்னுடைய குழந்தைகள் செய்யக்கூடிய நல்ல நல்ல விஷயங்களை எடுத்து பாராட்டுறாங்க அப்படின்னு பார்க்கக்குள்ள அது கேள்விக்குறியாகத்தான் நிக்குது. குழந்தைகள் செய்யக்கூடிய மோசமான நடத்தை சார் மாற்றங்களை நாங்க உடனே எடுத்து அவங்களுக்கு தண்டிக்கக்கூடிய பெற்றோர்களாக இருக்கக்கூடிய நாங்க எங்களோட குழந்தை செய்யக்கூடிய சின்ன சின்ன நல்ல விடயங்களாக இருந்தாலும் அதை எடுத்துக்காட்டி பாராட்டுறோமா அப்படின்னு சொல்லக்குள்ள அது உண்மையிலே ஒரு கொஸ்டின் மார்க்கான ஒரு விடயமாகத்தான் இருக்குது. இப்ப உதாரணமாக இப்ப எங்கட குழந்தைகள் வந்து வீட்டு சூழல்ல இப்ப வீட்டை வந்து அவங்க அழகா கிளீன் பண்ணி வச்சுக்கிறாங்கன்னு வைங்க. அதே குழந்தைகள் ஒரு இடத்துல வந்து டாய்ஸ் எல்லாம் இழுத்து போட்டு அதை இழுத்து அவங்க விளையாடி ஃபுல்லாவே ரூம் ஃபுல்லாவே டாய்ஸ் ஆகிக்குது. ஆனா ஒரு இடத்த வந்து அவங்க அழகா கிளீன் பண்ணிக்கிறாங்க, இன்னொரு இடம் அப்படியே என்ன இழுத்து போட்டு மோசமாக இருக்குதுன்னு வச்சா அவங்க கிளீன் பண்ணிக்கிற அந்த இடத்தை எடுத்துக்காட்டி நாங்க பாராட்டக்கூடிய பெற்றோர்களாக இருக்க மாட்டோம். மாறாக அவங்க இழுத்து போட்டு இருக்கக்கூடிய அந்த டாய் பின்ல இருக்கிற டாய்ஸ் எல்லாம் வெளியே சிதறி அதை பார்த்து நாங்க ஆசுவாசப்படக்கூடிய, ஏசக்கூடிய, கத்தக்கூடிய, திட்டக்கூடிய பெற்றோர்களாகத்தான் பெரும்பாலான பெற்றோர்கள் இருப்பாங்க. இந்த பாராட்டுற விடயத்துல வந்துமா இப்ப எங்கட கணவன் வீட்டை விட்டு வெளியே போனாரு, எங்கட குழந்தைகள் நல்ல நல்ல சின்ன சின்ன விஷயங்கள் எல்லாம் நல்லதா செஞ்சிட்டாங்கன்னு வச்சா எங்கட கணவன் வீட்டுக்கு வந்த எங்கட குழந்தைகளை அருகில வைத்துட்டே, உங்களுக்கு தெரியுமா இன்னைக்கு எங்கட மகள் எங்களுக்கு இப்படி செஞ்சு தந்தாங்கன்னு சொல்லி குழந்தைகளோட நல்ல விடயத்தை நாங்க வார்த்தையால அவங்களுக்கு விளங்கி கொள்றதுக்கு அவங்க கேக்குறதுக்கு மாதிரி நாங்க பாராட்டக்குள்ள எங்கட குழந்தைகள் இன்னும் சந்தோஷமாக நல்ல பல விடயங்களை செய்யறதுக்கு அவங்க தூண்டப்படுவாங்க. இதுதான் பாராட்டுற வார்த்தை பிரயோகம் அப்படின்ற விஷயத்துக்குள்ளுக்கு. மற்றது வந்து எங்கட குழந்தைகளை நாங்க வந்து என்கரேஜ் பண்ணணும். என்கரேஜ் பண்றேன்னு சொல்லக்குள்ள இவன் எங்கட குழந்தைகள் வந்து ஏதோ அவங்களால ஒரு காரியத்தை அவங்க செய்ய முடியாம, அம்மா என்னால செஞ்சுக்கல இயலாம இருக்குதுமா அப்படின்னு எங்கள்கிட்ட வந்து சொல்லக்குள்ளமா நாங்க எங்கட குழந்தைகளை பாராட்டணும், அவங்கள ஊக்கப்படுத்தணும். முக்கியமாக அவங்கள நாங்க
ஊக்கப்படுத்த வேணும். இல்லம்மா உங்களால இயலும்மா, நீங்க செய்யக்கூடிய பிள்ளை, இல்ல உன்னால எல்லாமே இயலாது தான், நீ எப்பவுமே செய்ய போறது இல்லன்னு சொல்லி எங்கட குழந்தைகள நாங்க இன்னும் மட்டம் தட்டாம, எஸ் உங்களால இயலும் அப்படின்னு சொல்ற நம்பிக்கைய எங்கட குழந்தைகளுக்கு வழங்கக்கூடிய பெற்றோர்களாக இருக்க வேணும். இன்றைக்கு அந்த அளிக்கிறது, அந்த பாராட்டுறது, அடுத்தது எடுத்துக்காட்டி நல்ல விடயங்களை குழந்தைகள்ட்ட அடையாளப்படுத்தி பேசுறது, அப்படியான விடயங்கள் மிகவுமே அரிதாக காணப்படுறதுனால தான் எங்களோட குழந்தைகள் தான் நினைக்க வருகின்ற விடயத்தை தன்னுடைய பெற்றோர்கள்ட்ட ஒப்புவிக்க முடியாம இன்னொருவரை நாடி போகக்கூடிய தன்மை அதிகமாக ஏற்படுவதற்கு முக்கியமான காரணமா இந்த வார்த்தை பிரயோகம். அதுலயும் முக்கியமா எங்கட குழந்தைகளோட அன்பாக பேசுறது. அவங்க எதிர்பார்க்கிறது என்னன்னு சொன்னா எங்கட அன்பு. அவங்க ஏங்கி தீக்கிறது. இந்த லவ் லாங்குவேஜஸ் அப்படின்ற புக் எழுதின ஆசிரியர் சொல்லக்குள்ள சொல்லுவாரு, எங்கட குழந்தைகளுக்கு அன்புன்ற அந்த அன்பு கேணி நிறைந்து வழிந்து போற அளவுக்கு நாங்க எங்கட குழந்தைகளை அன்பால அணுக வேணும் அப்படின்னு அந்த ஆசிரியர் அழகாக சொல்லுவாரு. அதாவது அன்புல எப்பவுமேமா எங்கட குழந்தைகளுக்கு அது அப்படியே பிளாங்கா அந்த இடம் இருக்கப்படாது. அது ஃபுல்லாகி வழிந்து போற அளவுக்கு ஒரு தாயா, ஒரு தந்தையா, நல்ல பெற்றோரா எங்கட குழந்தைகளுக்கு நாங்க அன்பை வழங்குறதுக்கு இந்த வார்த்தை அப்படின்னு சொல்ற விடயம் முக்கியமான ஒன்றாக காணப்படுது. அதாவது இந்த எங்கட குழந்தைகள் அன்பை எதிர்பார்க்கக்கூடிய, அதாவது வார்த்தை பிரயோகம் தான் அவங்களோட லவ் லாங்குவேஜஸாக இருந்துச்சுன்னு சொன்னா அவங்கள நாங்க பாராட்ட வேணும். அவங்களோட அச்சீவ்மெண்ட்ஸ நாங்க பாராட்ட வேணும். அடுத்தது அவங்கள நாங்க என்கரேஜ் பண்ணணும். அவங்கள நாங்க முக்கியமா பாசிட்டிவா கைட் பண்ண வேணும். எங்களோட குழந்தைகளை பாசிட்டிவா கைட் பண்றேன்னு கூட நான் ஆரம்பத்துல சொன்ன மாதிரி தானுமா, அவங்க உங்களால இயலும், நீங்க செய்யக்கூடிய பிள்ளை, உங்களால நல்லா முன்னுக்காய் செய்ய இயலும்மான்னு சொல்லி ஒரு தாய், ஒரு தந்தை எங்களோட குழந்தையோட ஷோல்டர்ல கைய போட்டு அவங்கள தட்டி கொடுக்க கூடியவங்களாக இருந்தேன்னு சொன்னா எங்களோட குழந்தைகிட்ட உண்மையாகவேம்மா நிறைய அபூர்வமான மாற்றங்களை எங்களால அவதானிக்க கூடியதாக இருக்கும். அடுத்தது முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னு பார்க்கக்குள்ள இந்த குவாலிட்டி டைம். இன்றைக்கு இன்றைய இந்த நவீன மிலேனிய யுகத்திலமா எங்கட குழந்தைகளுக்கான இந்த பிரத்யேக நேரம் ஒரு தாயால, ஒரு தந்தையால வழங்கப்படுதா அப்படின்னு கேட்கக்குள்ள அது உண்மையிலே கேள்விக்குறியான ஒரு விடயமாகத்தான் நிக்குது. ஏன்னு சொன்னா நாங்களும் வேலைக்கு போற, எங்கட கணவனும் வேலைக்கு போற, இருவரும் இரவுல வீட்டுக்கு வர, உம்மம்மா கிட்ட வாப்பும்மா கிட்ட எங்கட குழந்தைகளை நாங்க ஒப்படைத்து விட்டு நாங்க எங்கட காரியங்கள்ல மும்முரமாக இருப்போம். நைட் வீட்டுக்கு வந்தோன்ன எங்கட குழந்தைகள் எத்தனையோ விடயங்களை தேங்கி வச்சிட்டு எங்கள்கிட்ட சொல்ல வருவாங்க. நாங்க இல்லம்மா உண்மை சரியான டயர்ட் ஆயிக்குது, நீங்க நாளைக்கு சொல்லுங்க அப்படின்னு சொல்லி அவங்கள அவாய்ட் பண்ணக்கூடியவங்களாக இருப்போம். உண்மையிலேமா இந்த குவாலிட்டி டைம் அப்படின்னு பார்க்கக்குள்ள ஒரு குழந்தைக்கான இப்ப இந்த குவாலிட்டி டைம் எங்களோட குழந்தைகளோட லவ் லாங்குவேஜஸ் குவாலிட்டி டைமாக இருந்தா அவங்க முழு நாளையுமே நாங்க அவங்களுக்காக ஸ்பெண்ட் பண்ணணும்னு சொல்லி எதிர்பார்க்க மாட்டாங்க. அவங்களுக்காக ஸ்பெண்ட் பண்ணக்கூடிய அந்த சின்ன நேரமும் அவங்களுக்காகவே இருக்கணும்னு சொல்லி எதிர்பார்ப்பாங்க. இப்ப உதாரணமாக அந்த டைம்ல அவங்களோட நாங்க பேசணும். அவங்களோட முகத்தை பார்த்து பேசணும். அவங்களோட இந்த அன்றைய நாள் விஷயங்கள் சம்பந்தமாக, ஸ்கூல்ல நடந்த சுவாரஸ்யமான விடயங்கள் சம்பந்தமாக, அவங்களோட வெற்றிகள் சம்பந்தமாக, அவங்களோட எதிர்கால திட்டமிடல்கள் சம்பந்தமாக, அவங்களோட அன்றைய ஏதாவது ஒரு ஃபெயிலியர் ஆயிருந்துச்சுன்னு சொன்னாங்க அதுக்கு ஆறுதலாக சொல்லிமா எங்களோட குழந்தை அந்த குவாலிட்டி டைம்ல எங்களோட குழந்தைகளோட நாங்க மனசு விட்டு பேசணும். போனை வச்சுட்டு, இல்லாட்டி ஏதாவது ஒன்று வேலையில, இல்லாட்டி ஏதாவது கிளீன் பண்ணிட்டு, சொல்லுங்க உண்மை கேட்டுட்டீக்கிறேன், சொல்லுங்க நான் அப்படி கேட்டுட்டீக்கிறேன்னு சொல்லி இல்லாம புள்ளைய கிட்ட எடுத்து பக்கத்துல இருப்பாட்டிட்டு அவங்களோட கண்ண கண் பார்த்து எங்களோட குழந்தைகளோட
நாங்க பேச வேணும். அப்படி பேசக்குள்ளமா எங்களோட குழந்தைகள் நிறைய விடயங்கள் எங்கள்ட்ட ஷேர் பண்ணுவாங்க. அப்படி நடந்துச்சுமா, இப்படி நடந்துச்சுமான்னு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களையும் ஷேர் பண்ணுவாங்க. கவலையான விடயங்களையும் ஷேர் பண்ணுவாங்க. எங்களோட குழந்தைகள் எப்படியான நடவடிக்கைகள் இருக்கிறாங்க, அவங்கள எப்படி நாங்க மாத்தி விடணும், அவங்க பொருத்தமான வழியில போறாங்களா, இல்லாட்டி அவங்கள பொருத்தமான வழியில பயணிக்க செய்யணுமான்றது எல்லாமே இந்த குவாலிட்டி டைம்ல வந்து எங்களுக்கு விளங்கக்கூடியதாக இருக்கும். அதோட வந்து இந்த குவாலிட்டி டைம்ல வந்து எங்களுக்கு நிறைய நல்ல விடயங்களை செய்ய இயலும். எங்கட குழந்தைகளோட வந்து நாங்க பேசுறது, சுவாரஸ்யமான ஸ்டோரிஸ் எங்கட குழந்தைகளுக்கு சொல்றது. இப்ப உண்மையிலேமா குழந்தைகளோட நினைவாற்றல் வளர்ச்சி சம்பந்தமாக சொல்லக்குள்ள எப்படின்னு சொன்னா, இரவுல தூங்க செல்ற குழந்தைகளோட அருகில இருந்து அவங்களோட தலைய வருடி அன்றைய நாள் நடப்புகள் சம்பந்தமாக காலையில இருந்து இரவு வரையில அன்றைய நாள் நடவடிக்கைகள் சம்பந்தமாக எங்களோட குழந்தைகளோட நாங்க பேசணும். அப்போ எங்களோட குழந்தைகள் ஒவ்வொன்றாக நினைவுபடுத்தி எங்கள்கிட்ட ஒப்புவிப்பாங்க. இப்படி நடந்துச்சுமா, ஸ்கூல்லயா, எஸ் இப்படி நடந்துச்சுமா, காலையில இப்படி சாப்பிட்டேனுமா, மத்தியானம் இப்படி சாப்பிட்டேனுமான்னு சொல்லி தன்னுடைய தாயிட்ட ஒப்புவிக்க வேணும்ன்றதுக்காக வேண்டியே ஒவ்வொரு விடயங்களையா அன்றைய நாள் செய்யக்கூடிய ஒவ்வொரு விடயங்களாக அவங்க நினைவுல வைத்துக் கொள்வாங்க. அந்த நினைவுல வைத்துட்டு அவங்க இரவுல எங்கள்கிட்ட அதை ஒவ்வொன்றையாக நினைவுபடுத்தி ஒப்புவிக்கின்ற பொழுதுமா குழந்தைகளின் நினைவாற்றல் அதிகரிக்கும் என்று சொல்லி உளவியல் சொல்லுது. அப்போ இந்த குவாலிட்டி டைம்ல தான் இது எல்லாமே முடியுது. சரி, அதோட எங்களோட குழந்தைகளோட ஹாபிஸ், அவங்களோட மத்தது அவங்களோட ஆக்டிவிட்டிஸ் அவங்களோட சேர்ந்து செய்யறது. நிறைய குழந்தைகள் வந்து என்ன தனக்கு தன்னுடைய உம்மோட சப்போர்ட், வாப்போட சப்போர்ட் இருக்கணும்னு சொல்லி நிறைய அவங்க எதிர்பார்ப்பாங்க. அந்த எதிர்பார்ப்புகள் வந்து நடக்கணும்னு சொன்னா இந்த குவாலிட்டி டைம்ல தான் இயலும். மத்தது புள்ளார் சொல்லுவாங்க, வாங்களே உம்மி என்னோட ஒளிஞ்சு பிடிச்சு விளையாடுவோமா, வாங்களே உம்மி இது என்னோட ஏதாவது வாப்பாவை கூப்பிடுவாங்க, வாங்களே வெளியே போய்த்து விளையாடுவோமா. இந்த குவாலிட்டி டைம்ல அவுட்ல கூட்டிட்டு போய்த்து குழந்தைகளை இருங்க கொஞ்சம் மீந்து கொண்டிருங்கன்ட்டு நாங்க போன் பேசிட்டு இருக்கிறது, அது இல்ல குவாலிட்டி டைம். குழந்தைகளோட அவுட்ல போறது இல்ல குவாலிட்டி டைம். அவுட்ல போய்த்து அவங்களோட அந்த டைம நாங்க அழகா பிளான் பண்ணி ஸ்பெண்ட் பண்ணணும். அவங்களோட இருக்கணும், அவங்கள தூக்கணும், கொஞ்சணும், கிஸ் பண்ணணும், ஹக் பண்ணணும், நிறைய பேசணும், மனசு விட்டு பேசணும். எங்கட ஒவ்வொரு நாள் விஷயங்களை நாங்களும் அவங்கள்ட்ட எங்கட இளமை காலத்துல நாங்க எங்கள்ட்ட இருந்த சுவாரஸ்யமான விடயங்களை அவங்கள்ட்ட சொல்லணும். அப்போ அவங்க அவங்களோட விடயங்கள் சம்பந்தமாக எங்கள்ட்ட சொல்லுவாங்கன்னு சொல்லி இந்த குவாலிட்டி டைமை வந்து நாங்க அழகா டிசைன் பண்ணிக்க வேணும். இப்ப இப்ப உதாரணமாக வந்து அது வந்து நிறைய பேரண்ட்ஸ் வந்து இன்றைக்கு செய்யக்கூடிய ஒரு விடயம் தான் இரவு 7 மணியில இருந்து 9 மணி வரைக்கும் அப்படியான ஒரு டைம்ல அது எங்களோட குழந்தைகளுக்கு நாங்க வழங்கக்கூடிய குவாலிட்டி டைம். நீங்க ஒரு டைமை பிக்ஸ் பண்ணிக்கொள்ள வேணும். நான் இந்த 2 hours ஜஸ்ட் 2 hours இருந்தாலும் ஓகே, 2 hours வேற எந்த வேலையிலையும் ஈடுபட மாட்டேன். இதுதான் என் குழந்தைகளுக்கு நான் வழங்கக்கூடிய குவாலிட்டி டைம். ஹஸ்பண்ட் அண்ட் வைஃப் பக்கத்துல இருந்துட்டு அந்த குழந்தைகள்கிட்ட பேசணும். அந்த டைம்ல போனை வந்து முக்கியமா நாங்க சுவிட்ச் ஆஃப் பண்ணி வைக்கணும். அந்த டைம்ல வேற எந்த இதர விடயங்களையும் நாங்க எடுத்துக்கொள்ளப்படாது. 7 to 9 நைட்ல வந்து 7 to 9 வந்து நாங்களும் எங்கட குழந்தைகளும் இருந்துட்டு பேசக்குள்ள வேற எந்த டிஸ்டர்பன்ஸும் இல்லாம நாங்க அந்த டைமை வந்து அமைத்துக் கொள்றது தான் இந்த குவாலிட்டி டைம் அப்படின்னு சொல்லி நாங்க சொல்லுவோம். அடுத்தது வந்து முக்கியமாக வந்து குவாலிட்டி டைமுக்கு பிறகு வந்து ரிசீவிங் கிஃப்ட்ஸ் அப்படின்ற ஒரு விடயம் இருக்குது. அதாவது வந்து இந்த லவ் லாங்குவேஜஸ்ல வந்து ரிசீவிங் கிஃப்ட்ஸ் அப்படின்னு சொல்லக்குள்ளமா எங்களோட குழந்தைகள்கிட்ட வந்து இன்னொரு லவ் லாங்குவேஜஸ் ஆகிக்குது பரிசுகளை பெற்றுக்கொள்வது. பரிசுகளை பெற்றுக்கொள்வது எங்களோட குழந்தைகள்கிட்ட லவ் லாங்குவேஜஸா இருந்துச்சுன்னு சொன்னா நாங்க ஒரு தாயா எப்படி நடந்து கொள்ளணும், ஒரு தந்தையா எங்களோட நடவடிக்கைகள் எப்படி இருக்கணும்ன்ற சம்பந்தமாகவும் இந்த புத்தகம் அழகாக பேசிக்குது. அதாவது வந்து இந்த குழந்தைகள்கிட்ட பரிசுகள் இப்ப நிறைய பேரண்ட்ஸ் வந்து குழந்தைகளுக்கு வந்து நிறைய விஷயங்களை வாங்கி கொடுப்பாங்க. தேவையானதெல்லாம் பார்த்து பார்த்து வாங்கி கொடுப்பாங்க. ஆனா அவங்களோட லவ் லாங்குவேஜஸ் இந்த ரிசீவிங் கிஃப்ட்ஸா இருக்கக்குள்ள அவங்களுக்கு எதனாலுமே நாங்க பெருமதியான பரிசுகளை வாங்கி கொடுக்கணும்ன்றது இல்ல,
இங்க சொல்லப்பட்ட விடயம் அவங்களுக்கு பரிசுகள் அப்படின்ற பெயர்ல நாங்க எதை வாங்கி கொடுத்தாலும் அது அவங்களுக்கு மிக பெரிய ஒரு விடயமாக அவங்க அதை அழகான ஒரு கார்டன்ல நடந்து பெய்த்து டீக்கிறோம். பெய்த்த டீக்கக்குள்ள ஒரு அழகான கல் ஒண்டிக்குது. அந்த கல்லை எடுத்து எங்களோட குழந்தைகிட்ட கொடுத்து கிஸ் பண்ணி லவ் யூன்னு ப்ரப்போஸ் பண்ணி இந்த கல்லை உங்களுக்கு கிஃப்டா தாரேன்னு சொல்லி நாங்க எங்களோட குழந்தைகளோட கையில கொடுத்தோம்னு சொன்னா அவங்க அதை சந்தோஷமா எடுத்துக்கொள்வாங்க. ஒரு கார்டு ஒண்ணு நிறைய ஒரு அழகான கார்டு ஒன்று கிரீட்டிங் கார்டு ஒண்ணு செஞ்சு உங்களுக்கு தார கிஃப்ட்னு சொல்லி கொடுக்கக்குள்ள அப்படி சின்ன சின்ன விடயங்கள் ஈவன் வாழக்கூடிய முக்கியமாக இந்த ரிசீவிங் கிஃப்ட்ஸ்ல நாங்க வாழக்கூடிய பரிசுகளை கொடுக்கிறது அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குது. அதாவது மரக்கன்றுகள், பூங்கன்றுகள், அடுத்தது பெட்ஸ் நாங்க சொல்லுவோம் அந்த என்ன கோழி, மற்றது லவ் பேர்ட்ஸ், அப்படி இப்படி குழந்தைகளுக்கு விருப்பமான வாழக்கூடிய விடயங்களை எங்களுக்கு குழந்தைகளுக்கு பரிசுகளாகவும் வழங்க இயலும். அப்படி வித்தியாசமாக எங்களோட குழந்தைகளோட இந்த லவ் லாங்குவேஜஸ் கிஃப்ட்ஸாக இருக்கக்குள்ள அவங்க அது அப்படிக்கு ஒரு அவ்வளவு அவங்க அதை லவ் பண்ணுவாங்க அந்த கிஃப்ட்ஸ்ன்ற விஷயத்த. அது மட்டும் இல்லாம இப்ப எங்கட குழந்தைகளுக்கு இப்ப ஒரு விடயம் விருப்பம்னு சொல்லி எனக்கு இதை வாங்கித்தாங்களே அப்படின்னு அவங்க கேட்டான்னு சொன்னா உடனே வாங்கி கொடுத்து திருப்திப்படுத்துறது இல்லை இங்க சொல்ல வருது. ஓகே, நாங்க அதை எங்கட என்ன சர்வ் பண்ணி வச்சுக்கொள்ளணும். சர்வ் பண்ணி வச்சுட்டு குழந்தைகள் செய்யக்கூடிய நல்ல விடயங்கள் அவங்க செஞ்சிட்டாங்கன்னு சொன்னா அதை கொண்டு போயிட்டு சர்ப்ரைஸ்ன்னு சொல்லி எங்கட குழந்தைகளோட கையில கொடுக்கறது. அவங்க அந்த இன்ப அதிர்ச்சியில என்ன செய்யறேன்டே விளங்காம ஓடி எங்களை ஹக் பண்ணி கொள்வாங்க தெரியுமா. நீங்க திடீரென்று சொல்லி சர்ப்ரைஸ்ன்னு உங்களோட குழந்தைகள்கிட்ட அந்த பரிசுகளை கொண்டு போய்த்து கொடுத்த அனுபவம் இருந்துச்சுன்னு சொன்னா அந்த டைம்ல எங்களோட குழந்தைகள் எவ்வளவு தூரம் சந்தோஷப்படுவாங்கன்னு சொல்றது உங்களுக்கு தெரியுமாக இருக்கும். உண்மையில அவங்க மிச்சம் சந்தோஷப்படுவாங்க. ஓடி எங்களை ஹக் பண்ணி கொள்வாங்க. எங்களுக்கு நிறைய கிஸ் பண்ணுவாங்க. நீங்க எனக்கு வாங்கி தந்த உண்மைன்னு சொல்லி அவங்களுக்கு அளவு கடந்த சந்தோஷமாக அது இருக்கும். அப்போ இந்த ரிசீவிங் கிஃப்ட்ஸ் எங்களோட குழந்தைகள்ட லவ் லாங்குவேஜஸ் ஆக இருந்துச்சுன்னு சொன்னா அவங்கள எங்களுக்கு இன்ப அதிர்ச்சி படுத்த இயலும். அதாவது அவங்க அந்த கிஃப்ட்ஸ மிச்சமே அவங்க என்ன ப்ரொடெக்ட் பண்ணுவாங்க. நாங்க வாங்கி கொடுத்த சின்ன விடயமாக இருந்தாலும் அவங்களுக்கு அது மிக பெரியதாக இருக்கும். அப்போ அவங்க அதை ப்ரொடெக்ட் பண்றதும் அதிகமாக காணப்படும். எங்களோட குழந்தைகளோட லவ் லாங்குவேஜஸ் இந்த ரிசீவிங் கிஃப்ட்ஸ் ஆக இருக்கின்ற பொழுது அடுத்ததாக இன்னொரு லவ் லாங்குவேஜஸ் இருக்குது ஆக்ட் ஆஃப் சர்வீஸ். அதாவது குழந்தைகளுக்காக நாங்க கொடுக்கக்கூடிய அந்த பணிவிடைகள்னு சொல்லக்குள்ள என்ன உண்மையிலே நாங்க எங்கட இரவில காலையில எழும்பினா இரவு தூங்க போற வரைக்கும் எங்கட குழந்தைகளுக்காகத்தானே சிஸ்டர் நாங்க இருக்கிறோம். இதுல இன்னும் ஏதாவது பணிவிடைகள் இருக்குதான்னு சொல்லி நீங்க கேப்பீங்க. எஸ், இருக்குது. ஆக்ட் ஆஃப் சர்வீஸ் அப்படின்னு சொல்லக்குள்ள அது எங்கட குழந்தைகள் ஃபீல் பண்ணணும். எங்கட உம்மா என் வாப்பா எனக்காக இப்படி செய்யறாங்கன்னு சொல்றத எங்கட குழந்தைகள் ஃபீல் பண்ணணும். அதாவது அவங்களோட பணிவிடைகள் அவங்களோட காதல் மொழியாக இருக்கின்ற பொழுது அவங்க அதை எதிர்பார்ப்பாங்க. சின்ன ஒரு ஹோம்ஒர்க் செய்யறதாக இருந்தாலும் ஏண்ட உம்மா எனக்கிட்ட இருந்து சொல்லி தந்தா நல்லமே, சின்ன ஒரு விடயமாக இருந்தாலும் நாங்க அவங்க பக்கத்துல இருக்கணும், நாங்க அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும்னு சொல்ற எல்லா எதிர்பார்ப்புமே அவங்கள்ட்ட இந்த பணிவிடைகள் அவங்களோட காதல் மொழியாக இருக்கின்ற பொழுது நிச்சயமாக அவங்க அப்படியான விடயங்களை எதிர்பார்க்க கூடியவங்களாக இருப்பாங்க. இந்த உதாரணமாக அவங்களுக்கு இப்ப எங்களுக்கு ஆக்ட் ஆஃப் சர்வீஸ் தான் அவங்களோட காதல் மொழியாக இருக்கின்ற பொழுது எங்களுக்கு அவங்களுக்கு ஹோம்ஒர்க் கஷ்டமான ஹோம்ஒர்க்ஸ் இருந்துச்சுன்னு சொன்னா அவங்களுக்கு எங்களுக்கு ஹெல்ப் பண்ண இயலும். அடுத்தது அவங்களுக்கு நிறைய புதிய புதிய திறன்களை எங்களுக்கு கற்றுக் கொடுக்க இயலும். அதான் டீச்சிங் நியூ ஸ்கில்ஸ் அப்படின்னு நான் போட்டிக்கிறேன். அதாவது இப்ப எங்களோட குழந்தைகளுமா இந்த உலகத்துல அவங்க தெரிஞ்சு கொள்றதுக்கு நிறையவே விடயங்கள் இருக்குது. சரியா, ஜஸ்ட் படிப்பு மட்டும் இல்ல, எங்களோட குழந்தைகளோட ஃபியூச்சரை படிப்பு கற்றல் மட்டும் டிசைட் பண்ண போறது இல்ல.
சொல்லக்குள்ள எப்படி சொல்லுவாங்கன்னு சொன்னா, அவங்களுக்குன்னு நிறைய திறமைகள் இருக்குது. நாங்க எப்படி விரும்புறோமோ, அப்படி எங்களோட குழந்தைகள் வரணும்னு சொல்றத விட, குழந்தைகள் இந்த உலகத்துக்கு எங்களால வந்தவங்களே அல்லாம, எங்களுக்காக வந்தவங்க இல்ல. அதாவது அவங்கட கனவுகள், அவங்கட ஆசைகள், அவங்கட தேவைகள், அவங்கட எதிர்பார்ப்புகள்னு சொல்லிமா நிறைய விடயங்கள் இருக்குது. அதுக்கு நாங்க அவங்களுக்கு டீச் பண்ணணும். எப்படி இப்போ அவங்க ஒரு காரியத்துல வந்து அவங்க நல்ல இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கிறாங்கன்னு சொன்னா, ஓகேம்மா, உண்மையா உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவேன். நீங்க முன்னுக்கு போங்க. நீங்க முன்னுக்கு போகணும். நீங்க நிறைய கற்றுக்கொள்ளணும். உங்களுக்கு பின்னால நான் நிக்கிறேன் அப்படின்னு சொல்லக்கூடியவங்களாக நீங்க இருக்கணும். அதாவது வந்து உண்மையில வந்து ஏண்ட குழந்தைகள் வளர்க்கிற விடயத்துல வந்து எனக்கிட்ட இருக்கிறது என்னன்னு சொன்னா ஒரே ஒரு விடயம் தான். துறை உமது, துணை எமது. அதாவது நீங்க என்ன துறையையும் தெரிவு செய்யுங்க. அல்லாஹ்வுக்கு அடுத்ததாக நாங்க உங்களுக்கு துணையாக இருப்போம். அதுதான் உண்மையிலே நான் நினைச்சேன். ஒரு ஒழுங்காக எங்கட குழந்தைகளை நாங்க வளர்த்து எடுக்கணும்னு சொன்னா, அவங்கட உண்மையான திறன் இந்த சமூக மட்டத்துல வெளிப்படணும்னு சொன்னா, அவங்க அத வெளிப்படுத்தணும்னு சொன்னா, ஒரு தாயா, ஒரு தந்தையா நாங்க அவங்களுக்கு அத கற்றுக் கொடுக்க வேணும். அடுத்தது வந்து அவங்கள நாங்க வந்து கேர் பண்ணணும். நிறைய கேர் பண்ணணும் எங்கட குழந்தைகள். இந்த எக்ட் ஆஃப் சர்வீஸ்ன்னு வரக்குள்ள எங்கட குழந்தைகள வந்து நாங்க அவங்களோட சின்ன சின்ன விடயங்கள அவங்கள்ட்ட கேர் பண்றது. மத்தது இப்ப எங்கட குழந்தைகளுக்குன்னு சொல்லியுமா எங்கள்ட்ட கட்டாயமாக ஒரு டைம் டேபிள் இருக்கணும். அவங்க காலையில எழும்பினா இரவு தூங்கச் செல்ற வரைக்கும் அவங்களோட ஒவ்வொரு நடவடிக்கைகள் சம்பந்தமாகவும் ஒரு டைம் டேபிள் இருக்கணும். சின்ன குழந்தைகள்னு சொன்னா, ஒரு என்ன 2 இயர்ஸ் ஸ்கூலுக்கு இருக்கிற குழந்தைகளோட டைம் டேபிள் வேற ஆயிக்கும். 5 இயர்ஸ் ஸ்கூலுக்கு இருக்கிற குழந்தைகளோட டைம் டேபிள் வேற ஆயிக்கும். 10 இயர்ஸ் ஸ்கூலுக்கு இருக்கக்கூடிய பிள்ளைகளோட டைம் டேபிள் வேற விதமாக இருக்கும். அவங்களுக்கு தேவையான மாதிரி டைம் டேபிள் நாங்க அமைச்சு கொள்ளணும். இப்ப உதாரணமாக ஒரு குழந்தை மார்னிங் ஒரு 7க்கு ஒரு 2 இயர்ஸ் புள்ளன்னு வைங்க. மார்னிங் ஒரு 7க்கு எழும்பினான்னு சொன்னா, அந்த குழந்தைக்கு தேவையான என்ன ஃபீட் பண்றதோ, இல்லாட்டி வந்து அவங்களுக்கு ஏதாவது மில்க் இல்லாட்டி டீ ஏதாவது குடுக்குறது. அதுக்கு பிறகு அவங்களுக்கு மார்னிங் சாப்பாடு எத்தன மணிக்கு குடுக்குற? அதோட வந்து அவங்கள வாஷ் பண்றது எத்தன மணிக்கு? அதுக்கு பிறகு அவங்களுக்கு வந்து அ என்ன அந்த லஞ்ச் டைமுக்கும் கா பிரேக்ஃபாஸ்ட்டுக்கும் இடைப்பட்ட டைம்ல அவங்களுக்கு என்ன ஸ்நாக்ஸ் குடுக்குற? அதுக்கு பிறகு அவங்களுக்கு என்ன லஞ்ச் குடுக்குற? அவங்கள எத்தன மணிக்கு தூங்க வைக்கிற? அவங்கள எத்தன மணிக்கு எழுப்பி எடுக்குற? அவங்களுக்கு ஈவினிங் ஸ்நாக்ஸ் என்ன குடுக்குற? அவங்களுக்கு டின்னருக்கு என்ன குடுக்குற? தூங்க விடுறன்றது எல்லாமே ஒரு தாயா நாங்க பிளான் பண்ணித்தான் செயற்படுத்த வேணும். அப்போதான் எங்கட குழந்தைகள்ட்ட முழுமையான அழகான மாற்றங்களை எங்களால எதிர்பார்க்க முடியுமா இருக்கும். அதாவதுமா சொல்லுவாங்க எப்படின்னு சொன்னா, எங்கட குழந்தைகள் தாங்க நாங்க எங்கட குழந்தைகள பெற்றெடுக்க முற்பட்ட காலத்தை யோசிச்சு பாருங்களேன். எவ்வளவு நாங்க எங்களுக்கு விருப்பமான மாதிரி இருப்போம். எங்களுக்கு விருப்பமான எல்லா தேவைகளையும் நாங்க நிறைவேற்றிக் கொள்வோம். தேவையான டைம் எழும்புவோம், தேவையான டைம் தூங்குவோம், எங்களுக்கு விருப்பமானது எல்லாமே சாப்பிடுவோம். ஆனா குழந்தைகள்ண்டு வந்ததுக்கு பிறகு எங்களுக்கு எங்களுக்கு தேவையான டைம் எங்களுக்கு தூங்க இயலாது. எங்களுக்கு விருப்பமான டைம்ல எங்களுக்கு விழித்துக் கொள்ள இயலாது. எங்களுக்கு விருப்பமான சாப்பாட்ட எங்களுக்கு சமைக்க இயலாது. எங்களுக்கு தேவையான இடங்களுக்கு எங்களுக்கு போய் வர இயலாது. சரியா? அப்படின்னு சொல்லி ஃபுல்லாவே எங்கட குழந்தைகளுக்காக தியாகம் செய்யக்கூடிய எங்கட வாழ்க்கையையே எங்கட குழந்தைகளுக்காக தியாகம் செய்யக்கூடிய நாங்க எங்கட குழந்தைகளுக்கு பொருத்தமான வகையில அவங்களோட நடவடிக்கைகள ஏற்படுத்தி குடுக்கணும் இல்லையா? அப்படி ஏற்படுத்தி குடுத்தோம்னு சொன்னாதான் எங்கட குழந்தைகள எங்களால அழகாக வளர்க்க இயலும். பிள்ளைகள பெற்றதுக்காக வளர்க்கக்கூடிய பெற்றோர்களாக நாங்க இருக்கக்கூடாது. குழந்தைகள வளர்த்தெடுப்பதற்காக ஒழுங்காக வார்த்தெடுக்க பெற்றுக்கொண்ட பெற்றோர்களாகத்தான் நாங்க இருக்கணும். அதாவதுமா இந்த பெற்றோர்கள் அப்படின்னு சொல்லக்குள்ள எப்படி சொல்லுவோம்னு சொன்னா, அவங்க வந்து அல்லாஹ்விடமிருந்து கடவுளிடமிருந்து குழந்தை அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த அருளை பெற்றுக்கொண்டவர்கள். பெற்றுக்கொண்டவர்களால தான் அவங்க பெற்றோர்கள் அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுறாங்க. அப்போ அந்த அருளை பெற்றுக்கொண்ட நீங்களும் தான் நானும் தான் இந்த பணிவிடைகள் அப்படின்ற விடயத்துல ஒவ்வொரு காரியத்தையும் நாங்க திறன்பட யோசித்து
செயற்படுத்தக்கூடியவங்களாக இருக்கணும். எங்களோட குழந்தைகளுக்கு என்ன பொருத்தம், என்ன பொருத்தம் இல்ல, எந்த நேரத்துல என்ன விடயங்களை வழங்கணும், என்ன விடயங்களை வழங்கக்கூடாதுன்றது எல்லாமே நாங்க ஒழுங்கான வகையில அமைத்து செயற்படுத்துகின்ற பொழுது தானுமா எங்களோட குழந்தைகளை அழகான குழந்தைகளாக எங்களால ஆளாக்க இயலும். அடுத்தது முக்கியமான ஒரு விஷயம் இருக்குது பிசிக்கல் டச், தொடுகை. இந்த லவ் லாங்குவேஜஸ்ல வந்து முக்கியமான ஒரு விடயம் இந்த தொடுகை. இன்றைக்கு குழந்தைகள் எதிர்பார்க்கக்கூடிய மிக முக்கியமான விடயமும் இந்த தொடுகை தான். ஓடி வருவாங்க, எங்கள்கிட்ட தூக்கிக்கொள்ள சொல்லுவாங்க, ஹக் பண்ணுவாங்க, அவங்களே எங்களை கிஸ் பண்ணுவாங்க, திரும்ப நாங்க கிஸ் பண்றான்னு எங்களோட முகத்தை பார்ப்பாங்க. நீங்க சின்ன குழந்தைகள், ஒரு 5 வயதுக்கு உட்பட்ட குழந்தைகள் இருக்கக்கூடிய பெற்றோர்களாக இருந்தேன்னு சொன்னா, மத்தது முக்கியமாக வந்து இந்த பிசிக்கல் டச்னு சொல்றதுக்குள்ளுக்கு சின்ன குழந்தைகளுக்கு மட்டுமல்ல முத்தம் முத்தம் வழங்குறதுல இருந்து மத்த விடயங்கள் எங்கட குழந்தைகளை நாங்க வருடி விடுறது, அன்பாக அவங்களை கைண்டா எடுத்து கொஞ்சமாக வருடி விடுறதாக இருந்தாலும், அது பொதுவாக எங்கட குழந்தை ஒரு டீனேஜ் அப்படின்ற ஒரு கேட்டகரிக்குள்ளுக்கு இருந்தாலும் கூட நாங்க எங்கட குழந்தைகளை பிசிக்கல் டச்னு சொல்றது முக்கியமான ஒரு விடயமாக இருக்குது. அதான் ஒரு ப்ரோக்ராம் ஒன்றுல கிரேட் 5 ஸ்காலர்ஷிப் எழுதின ஒரு பொடியன் இப்ப வந்து சாதாரண தர பரீட்சைக்கு அமோகமாக தயாராகி கொண்டிருக்கக்கூடிய ஒரு பையன். அப்ப அந்த சாதாரண தர பரீட்சைக்காக தயாராகி கொண்டிருக்கக்கூடிய அந்த பிள்ளைகள்ட ஒரு ப்ரோக்ராம் ஒன்றுல வந்து ஒரு கொஸ்டின் ஒன்று கேட்டேன். எப்படின்னு சொன்னா, பெற்றோர்களும் மீக்கிறாங்க, உமாவும் வந்திக்கிறாங்க. அந்த பேரண்ட்ஸ் மீட்டிங் மாதிரி தான். உமாகளும் வந்திக்கிறாங்க, பிள்ளைகளும் இருக்கிற அந்த இடத்துல இருதரப்பையும் பக்கத்துல இருப்பாட்டி அந்த கேள்வியை வந்து நான் தொடுக்கிறேன். எப்படின்னு சொன்னா, உங்களோட தாய் உங்களை இறுதியாக எப்பொழுது கிஸ் பண்ணினாங்க, இறுதியாக உங்களோட தாய் உங்களுக்கு எப்ப முத்தம் தந்தாங்க அப்படின்ற ஒரு கேள்விக்கு அந்த ஒரு பொடியன் வந்து எழும்பி பதில் சொல்றாரு. எப்படின்னு சொன்னா, நான் தரம் 5 புலமை பரிசில் பரீட்சைகள் சித்தி அடைந்த பொழுதுதான் என்னுடைய தாய் என்னை இறுதியாக முத்தம் தந்தாரு. இப்போ அந்த பொடியன் சாதாரண தர பரீட்சைக்காக தயாராகி கொண்டிருக்கக்கூடிய ஒரு பையன். ஆனா அவட தாய் அவரை எப்போ இறுதியாக கிஸ் பண்ணிக்கிறேன்னு பார்க்கக்குள்ளமா 5ஆம் தர புலமை பரிசில் பரீட்சையில் சித்தி அடைந்த பொழுது அப்படின்னு அந்த பையன் சொல்றாரு. அது ஒரு எவ்வளவு ஒரு கவலையான விடயம். அப்போ அந்த பொடியண்ட பேக்ரவுண்ட் எப்படின்னு பார்க்கக்குள்ளமா இப்போ தேவையில்லாத நிறைய பாவனைகளுக்கு அந்த பொடியன் வந்து ஆட்பட்டுக்கிறேன். அந்த ஓ லெவல்ல வந்து ஒரு நல்ல ரிசல்ட் எடுக்கிறேன்ற அந்த வட்டத்துக்குள்ளுக்கு அந்த பையன் இல்லவே இல்லை. லவ் அஃபேர்ஸ், மத்த எடிக்ஷன் அப்படின்னு நிறைய பிரச்சனைகளோட அந்த பையன் வந்து இருக்கிறதுக்கு காரணம் வந்து இந்த பிசிக்கல் டச் தான். அதாவது எங்களோட குழந்தைகளம்மா அவங்க எங்களை விட தோல்ல உயர்ந்துட்டாங்களே, அவங்கள எப்படி நாங்க எடுக்கிறது, அவங்களோட எப்படி நாங்க டச் பண்றது, அவங்கள எங்களுக்கு கிஸ் பண்ண இயலுமா? உங்களோட பிள்ளைகள் விளங்குதா? அவங்களோட நீங்க ஃப்ரெண்ட்லியா இருக்கணும். அவங்கள கிட்ட எடுத்து ஸ்கூலுக்கு போற ஒரு 19 ஸ்கூலுக்கு போகக்கூடிய ஒரு 12 வயது பொடியன் கிட்ட போயிட்டு கிஸ் பண்ணி போயிட்டு வாங்க ராஜான்னு சொல்றது பிழை இல்ல. திரும்ப வீட்டுக்கு வார பொடியன கிஸ் பண்ணி உள்ளுக்கு வெல்கம் பண்ணி எடுக்கிறது பிழை இல்ல. அதை நீங்க தான் செய்யணும். நீங்க தான் அந்த குழந்தைய பெற்றெடுத்த தாய், பெற்றெடுத்த தந்தை, பெற்று வளர்க்கக்கூடிய ஆளாக்கக்கூடிய நல்ல ஒரு நிலைமைக்கு வர வேணும் என்று எதிர்பார்க்கக்கூடிய பெற்றோர்களாக நீங்க இருந்து மட்டும் போதாது. ஏன் இந்த பிள்ளைங்க அளவுல தங்கம் நீங்க விரும்பி மட்டும் போதாது. உங்களோட குழந்தைய நீங்க ஒழுங்காக வளர்த்து எடுக்கிறதுக்கு தேவையான எல்லா காரியங்களையும் நீங்க செய்தால்தான் உங்களோட குழந்தைகளை உங்களுக்கு பொருத்தமான குழந்தைகளாக வளர்த்து எடுக்க இயலும். இந்த பிசிக்கல் டச்ல வந்து சொல்லக்கூடிய விடயங்கள் இதுதான். அதாவது கண்டிப்பாக எங்களோட குழந்தைய வந்து நாங்க என்ன அவங்களுக்கு வந்து அன்பா கைண்டா அவங்கள எடுக்கிறது, அவங்கள ஹக் பண்றது, அவங்கள கிஸ் பண்றது, அடுத்தது வந்து சின்ன பிள்ளைகள்கிட்ட ஹை ஃபைவ் அப்படி கொடுக்கறது, அடுத்தது வந்து அவங்களோட ஷோல்டரை டச் பண்றது, அந்த மொதது அவங்கள நாங்க டச் பண்றேன்னு சொல்லக்குள்ள பிசிக்கல் டச்னு வரக்குள்ள அவங்களுக்கு அந்த தொடுகையிட தூய்மையை வந்து நாங்க கற்றுக் கொடுக்க வேண்டும். அந்த அன்பாக அவங்கள நாங்க தொடக்குள்ள அந்த தொடுகை எவ்வளவு தூரம் தூய்மையானதுன்றத எங்கட குழந்தை எங்கட தொடுகை மூலம் உணர்ந்து கொள்ற வகையில
எங்கட இந்த பிசிக்கல் டச் வந்து இருக்கணும். அப்போ இப்படி அழகான விடயங்கள் இந்த லவ் லாங்குவேஜஸ்ல சொல்லப்படுது. முக்கியமாக வந்து நாங்க பார்த்தோம் ஆரம்பத்துல பாருங்க, இந்த லவ் லாங்குவேஜஸ்ல சொல்லப்படுற விஷயம் வார்த்தை பிரயோகம், அடுத்து வந்து பிசிக்கல் டச், அடுத்தது வந்து கிஃப்ட்ஸ், அடுத்தது வந்து பணிவிடைகள், ஆக்ட் ஆஃப் சர்வீஸ், அடுத்தது வந்து பிரத்யேக நேரம், குவாலிட்டி டைம் இப்படின்னு சொல்ற இந்த 5 லவ் லாங்குவேஜஸையும் தங்க இந்த 5 லவ் லாங்குவேஜஸ் என்ற இந்த புத்தகம் வந்து பேசிக்குது. இந்த 5லயும் எங்கட குழந்தைகளோட காதல் மொழி என்ன அப்படின்றத நாங்க தெரிந்து கொண்டால்தான் எங்களுக்கு எங்கட குழந்தைய முறையான குழந்தையாக வளர்த்து விட இயலும். அதாவதுமா, நாங்க பெற்றோர்களாக இருக்கிறோம்னு சொன்னா எங்களுக்கு எங்கட குழந்தைகள் விடயத்துல எப்போ சந்தோஷம் ஒன்று கிடைக்கும்னு சொன்னா 4 பேர் எங்கட புள்ளைய நல்ல புள்ளையா நீங்க உங்களோட குழந்தைய வளர்த்திக்கிறீங்க அப்படின்னு சொல்லக்குள்ளமா நாங்க காணக்கூடிய சந்தோஷம் அலாதியானது. சொல்லுவாங்க, ஈன்ற பொழுதில் பெரிதுவர்க்கும் தன் மகளை மகனை சான்றோர் என கேட்கும் தாய். அதாவதுமா, எங்கட குழந்தைய நாங்க பெற்றெடுக்கக்குள்ள எவ்வளோ வலிகளை அனுபவிப்போம். எங்கட முதுகு முள்ளு முறிந்து போற வலி எங்கட குழந்தைய நாங்க இந்த உலகத்துக்கு வழங்கக்குள்ள அந்த வலிய ஏற்றுக்கொண்டு எங்கட குழந்தைய நாங்க இந்த உலகத்துக்கு தரக்குள்ளமா எங்கட குழந்தையிட முகத்தை பார்க்கக்குள்ள அத்தனை வலிகளையும் மறந்து மார்போட எங்கட குழந்தைய அணைத்து கொண்டு நாங்க எங்கட காடுக்கு தேங்க்ஸ் பண்ணுவோம். யா அல்லாஹ், நீ எனக்கு நல்ல ஒரு புள்ளைய தந்திக்கிறேன், இந்த புள்ளைய சாலிகான நல்ல புள்ளையா வளர்த்தெடுக்கிறதுக்கான அத்தனை சக்தியையும் எனக்கு தாண்டு சொல்லி எங்கட குழந்தைய பெற்றெடுக்கக்குள்ள அளவு கடந்த சந்தோஷத்தை நாங்க காணுவோம். அதை விட பல மடங்கு சந்தோஷம் ஒரு தாயா எங்களுக்கு எப்போ கிடைக்கும்னு சொன்னா 4 பேர் நல்ல விதமா உங்களோட புள்ளைய வளர்த்திக்கிறீங்க, உங்களோட புள்ளையா நல்ல புள்ள, சொல்றதுக்கு எந்த குறையுமே இல்ல, நீங்க நல்லா வளர்த்திக்கிறேன்னு சொல்லி 4 பேர் நல்ல விதமா எங்கட குழந்தையோட வளர்ப்பு சம்பந்தமாக சொல்லக்குள்ள எங்கட குழந்தைய பெற்றெடுத்த நேரம் கண்ட சந்தோஷத்தை விட பல மடங்கு சந்தோஷத்தை நாங்க காணுவோம் இல்லையா? அப்போ எங்கட குழந்தைகளை முறையான குழந்தைகளாக வளர்த்தெடுக்க இந்த லவ் லாங்குவேஜஸ் சம்பந்தமான அறிவும் எங்கள்கிட்ட இருக்கணும், தெளிவும் எங்கள்கிட்ட இருக்கணும். எங்களோட குழந்தையோட காதல் மொழி என்னான்னு சொல்றத தெரிந்து கொள்ளாம, உதாரணமாக உங்களுக்கு சிங்களம் மேலாதுன்னு வைங்க, யாரோ உங்ககிட்ட வந்து சிங்களத்தால பேசிட்டே போறாங்க. என்ன சொல்ற, என்ன பதில் சொல்ற, ஒன்றுமே தெரியாம ஆண்டு தலையாட்டிட்டு அதுக்கு பிறகு யாராலும் அவர் உங்கள்ட்ட என்ன சொன்னான்னு கேட்டா, எனக்கு எதுவுமே தெரியல, ஆனா ஏதோ சொன்னாரு, எனக்கு உண்மையிலே சிங்களம் விளங்குது இல்ல அப்படின்னு நீங்க பதில் சொல்றது தான் இந்த லவ் லாங்குவேஜஸ். அதாவது உங்களோட குழந்தையோட காதல் மொழி என்னான்னு தெரியாம நீங்க உங்களோட குழந்தைகளை ட்ரீட் பண்ண போறது சிங்களம் தெரியாம, சிங்கள மொழி தெரியாம, சிங்களம் கேட்கிற போலதான், அந்த பேசுறத கேட்டுட்டு இருக்கிற போலதான் உங்களோட குழந்தையோட காதல் மொழி என்னான்னு தெரியாமலே நீங்க உங்களோட குழந்தைய டீல் பண்றது. அப்போ கண்டிப்பாக எங்களோட குழந்தைகளோட அந்த அன்பு கேணி வற்றி போகாம நிறைந்து வழியணும்னு சொன்னா எங்கட குழந்தைகளோட காதல் மொழி என்னன்ற சம்பந்தமாக தெளிவு வேணும். அதாவதுமா, இப்ப இந்த எங்கட குழந்தையோட காதல் மொழி என்ன அப்படின்ற சம்பந்தமாக நீங்க எப்படி தெரிந்து கொள்றது அப்படின்ற சந்தேகம் வந்து இருக்கலாம். இன்ஷா அல்லாஹ் ஆஃப்டர் இந்த செஷன் முடிஞ்சதுக்கு பிறகு அது சம்பந்தமான ஒரு கேள்வி தொகுப்பு இதொன்று வந்து நான் உங்களுக்கு குரூப்ல அப்லோட் பண்ணுவேன். நான் சாருக்கு போடுவேன் இன்ஷா அல்லாஹ். சார் வந்து அதை உங்களுக்கு குரூப்ல போடுவாங்க. அதுல வந்து நிறைய கேள்விகள் கேட்கப்பட்டிருக்குது. அந்த கேள்விகளுக்கு உங்களோட குழந்தைகள்கிட்ட மூலமாகவும் உங்களுக்கு பதிவு 9 வயதுக்கு மேற்பட்ட குழந்தைகளாக இருந்தேன்னு சொன்னா அவங்கள்ட்டயே கேட்டு உங்களுக்கு அதுக்கு ஆன்சர் டிக் பண்ண இயலும். அப்படி இல்லாம இருந்தேன்னு சொன்னா நீங்க உங்களோட குழந்தைகளுக்காக பதில் வழங்கக்கூடிய பெற்றோர்களாக இருந்தாலும் அதுல வந்து எப்படி நீங்க பதில் வழங்க போறீங்க அப்படின்ற சம்பந்தமாக அவங்க கேட்டிருப்பாங்க.
ஒரு தாயா உங்களுக்கும் உங்களோட குழந்தைகளுடைய நடவடிக்கைகள் சம்பந்தமாக வைத்து பதில் வழங்க இயலும். அந்த பதிலை அடிப்படையாக கொண்டு என்ன லாஸ்ட்டுக்கு வந்து ஒரு ஸ்கோர் ஒன்று பண்ண வந்திக்கும். உங்களோட இது என்ன லெட்டர்ல வந்து இங்கிலீஷ் லெட்டர்ல இப்ப உதாரணமா ஏபிசிடின்னு வைங்களேன். ஏபிசிடில வந்து உதாரணமாக பி லெட்டர்ஸ்ல இருக்கக்கூடிய கொஸ்டின்ஸ்க்கு தான் நீங்க நிறைய ஆன்சர் பண்ண அப்படின்றது சம்பந்தமாக வந்து அந்த பிடிஎஃப் வந்து இருக்குது. இன்ஷா அல்லாஹ் நான் அதை வந்து உங்களுக்கு குரூப்ல போடுவேன். சார் மூலமாக நான் உங்களுக்கு குரூப்ல போடுவேன். நீங்க அதை பார்த்து உங்களோட குழந்தைகளுடைய இந்த லவ் லாங்குவேஜஸ் என்ன அப்படின்றது சம்பந்தமான தெளிவை உங்களால பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். அப்படியான ஒரு தெளிவோட நீங்க உங்களோட குழந்தைய டீல் பண்ணக்குள்ளமா அழகான முறையில உங்களோட குழந்தைகளை உங்களால டீல் பண்ண இயலுமாக இருக்கும். அதுலயும் முக்கியமாக வந்து உங்களோட குழந்தைகள் என்னத்தை எதிர்பார்க்கிறாங்கன்னு சொல்றத உங்களால விளங்கி கொள்ளக்கூடியதாக இருக்கும். அத நான் ஆரம்பத்திலே சொன்னேன். நிறைய பேரண்ட்ஸ் சொல்ற முக்கியமான ஒரு பிரச்சனை என்னன்னு சொன்னா, நான் எவ்வளவுதான் இரக்கம் காட்டினாலும் சிஸ்டர், என் புள்ள சொல்லுவாங்க, நீங்க என்னோட இரக்கம் இல்ல, நீங்க என்னோட இரக்கம் இல்ல உம்மின்னு தான் என் புள்ள சொல்லுவா. ஆனா நான் அவங்களோட அவ்வளவு இரக்கம். அந்த இரக்கத்தை இதுக்கு மேல எப்படி வெளிப்படுத்தணும்னு சொல்லியே எனக்கு தெரியல அப்படின்னு நிறைய பேரண்ட்ஸ் சொல்லுவாங்க இல்லையா? அதுக்கு முக்கியமான ஒரு காரணம் எங்களோட குழந்தைகளோட காதல் மொழி என்னான்னு தெரியாம எங்களோட குழந்தைகளை டீல் பண்ண போகக்குள்ள தானுமா இப்படியான நிறைய பிரச்சனைகள் வருது. அதுலயும் இப்ப ஒரு குழந்தை சம்பந்தமாக நாங்க டீல் பண்ணக்குள்ள முக்கியமாக வந்து ஹஸ்பண்ட் ஒய்ஃப் 2 பேரும் வந்து ஒரே தானத்துல தான் எங்களோட குழந்தைய வந்து நாங்க டீல் பண்ணணும். அதுலயும் முக்கியமாக வந்து ஒரு குழந்தை தப்பு செய்தால் சரியா தன்னுடைய தாய் தன்னை பாதுகாப்பாங்கன்னு சொல்லியோ, ஒரு குழந்தை தப்பு செய்கின்ற பொழுது தன்னுடைய தந்தை தன்னை பாதுகாப்பாங்கன்னு சொல்ற மைண்ட் செட் வந்து எங்களுடைய குழந்தைகளுக்கு உருவாகாம நாங்க பார்த்துக்கொள்ள வேண்டும். தப்பு செய்தா உம்மவா இருந்தாலும் சரி, வாப்பவா இருந்தாலும் சரி, இப்படித்தான் கட்டாயமாக இருக்க வேண்டும். அதுலயும் முக்கியமாக வந்து இந்த குழந்தைகள்கிட்ட வந்து ஆளுமை சார் விருத்தி அப்படின்னு பார்க்கக்குள்ள அவங்களோட ஆளுமையுடனான விருத்தி முறையாக இருக்கிறதுக்கு, முறையாக வார்க்கப்படுறதுக்கு எங்களோட குழந்தைகளை எப்படி வளர்க்கணும்ன்ற சம்பந்தமான தெளிவு எங்கள்கிட்ட இருந்தாத்தான் எங்களோட குழந்தையோட எல்லா நடவடிக்கைகள்லயும் எங்களுக்கு ஒழுங்கான ஒரு மாற்றத்தை ஏற்படுத்த இயலும். அப்போ இந்த காதல் மொழிகள்ல வந்து சொல்லப்பட்டிருக்கக்கூடிய விடயங்கள் இன்ன விடயங்கள் தான். நான் மறுபடியும் உங்களுக்கு நினைவுபடுத்துறேன். முதலாவது வந்து வார்த்தை பிரயோகம். வார்த்தை பிரயோகம்னு சொல்லக்குள்ள பாராட்டக்கூடிய வார்த்தைகளை பேசணுமா. ராஜா நீங்க இப்படி இருக்கிறீங்கம்மா, உண்மைக்கு அவ்வளவு ஹாப்பியா இருக்குதுமா, நீங்க இன்னும் நல்லா செய்யணும்மா, உங்களோட எப்பவும் இருப்பேனுமான்னு சொல்லி பாராட்டக்கூடிய, ஊக்கமளிக்கக்கூடிய, அன்பான பணிவான வார்த்தைகளை நாங்க எங்களோட குழந்தைகள்கிட்ட பேசணும். அதாவது வந்துமா சொல்லுவாங்க எப்படின்னு சொன்னா, அதிகாரமாக எங்களோட குழந்தைகளை நாங்க எப்போ டீல் பண்ணினாலும் எங்கள் மேல இருக்கக்கூடிய ஒரு சின்ன பயத்துல அவங்க அந்த காரியத்தை செய்தாலும் கூட அன்பாக அவங்களோட தலைய வருடி செய்யுங்கன்ற ஒரு காரியத்தை செய்விக்கக்குள்ள அதுல எங்களுக்கு எங்களோட குழந்தைகள்ட அந்த காரியத்தை செய்விக்கிறதுல முழுமையான பயனை எங்களால காண இயலுமாக இருக்கும். இது வந்து வார்த்தை பிரயோகம். நம்பர் 2 பிசிக்கல் டச். பிசிக்கல் டச்னு சொல்லக்குள்ள எங்களோட குழந்தைகளுக்கு தொடுகை, அதாவது நாங்க எங்களோட குழந்தைய அன்பாக தொடுறது. ஒரு நாளைக்கு முக்கியமாக சின்ன குழந்தைகளாக இருந்தேன்னு சொன்னாமா, காலையில குழந்தை கண் விழிக்கக்குள்ள தாய் ஓடி பெய்த்து புள்ளைய தூக்கி கிஸ் பண்ணி எடுக்கிறதுல இருந்து இரவு எங்களோட குழந்தை தூங்க செல்லக்குள்ள கட்டில பக்கத்துல இருந்து தலைய வருடி தூங்க வைப்பது எல்லாமே இந்த பிசிக்கல் டச்சுக்குள்ளுக்கு வரும். சப்போஸ் எங்களோட குழந்தைகளோட காதல் மொழி இந்த பிசிக்கல் டச்சாக இருக்கக்குள்ள, அந்த தொடுகையாக இருக்கக்குள்ள எங்களோட குழந்தைகள் இது எல்லாமே எதிர்பார்ப்பாங்க. சில குழந்தைகள் பாருங்கம்மா,
கட்டில இருந்து வாங்கம்மா வாங்கம்மா வாங்கம்மான்னு சொன்னாலும் அவங்க இறங்கி வர மாட்டாங்க. உம்மா வாங்கலேண்டி எங்களையே கூப்பாடு போட்டு அழைத்து கொண்டு இருப்பாங்க. அதுக்கு காரணம் என்னண்டா, அந்த டைம்ல நாங்க அவங்கள பெய்த்து கைண்டா தூக்கி கிஸ்ஸொண்டு குடுத்து கூட்டிட்டு வரக்குள்ள அவங்க அதை ஹாப்பியா ஃபீல் பண்ணுவாங்க. அது இல்லாம நாங்க ஏசிட்டு எவ்வளவு தான் கூப்பிட்டாலும் நீ வாரது இல்ல அப்படின்னு சொல்லி எத நேரமும் நீ நானே வந்து உன்னை எடுக்கணும்னு சொல்லி எதிர்பார்க்கிறேன்னு சொல்லி நச்சரித்து அந்த அவங்க இழித்து கொள்ற அந்த டைம அந்த நாள அவங்களுக்கு சங்கடப்படுத்தி கூட கூடியவங்களாக இருக்காம ஒரு 2 மினிட்ஸ் டைம் எடுத்து அவங்க கிட்ட போய் அவங்கள ஹக் பண்ணி தூக்கி எடுத்து அவங்களோட ஒவ்வொரு நடவடிக்கைகளையும் நான் ஆரம்பத்துல சொன்ன மாதிரிதான் ஸ்கூலுக்கு போகக்குள்ள திரும்பி வரக்குள்ள ஈவினிங் கிளாஸ் போறேன்டா திரும்பி வரக்குள்ள நைட்டுக்கு தூங்க போகக்குள்ள அவங்க படிக்கிற டைம்ல அவங்க விளையாடுற டைம்ல எல்லாத்துலயுமே அவங்கள நாங்க அன்பாக அவங்கள வருடி கொடுக்கக்குள்ள வருடி விடக்குள்ள அவங்க காணக்கூடிய சந்தோஷம் அளப்பரியதாக இருக்கும். அடுத்ததாக தாங்க நான் சொன்னது தான் பரிசு வழங்குறது. எங்களோட குழந்தைகள் கண்டிப்பாக பரிசு பெறுறது அவங்களோட காதல் மொழியாக இருக்கக்குள்ள அவங்க சின்னதுக்கெல்லாம் அவங்க சர்ப்ரைஸ் பண்றதை எதிர்பார்ப்பாங்க. மற்றது இந்த குழந்தைகளோட காதல் மொழி பரிசாக இருக்கக்குள்ள எங்களோட குழந்தைகள் ஏதோ ஒரு அச்சீவ்மெண்ட் உண்டு ஏதோ ஒரு அடைவு உண்டு அவங்க அடைந்துட்டு வரக்குள்ள கண்டிப்பாக நாங்க அந்த டைம்ல ஒரு கிஸ் ஒன்று கொடுத்து இது உண்மை உங்களுக்கு தார கிஃப்ட்ன்னு சொன்னாலும் அது அவங்களுக்கு சந்தோஷம் தான். அந்த இடத்துல இருக்கிற ஏதாவது ஒரு பெண் ஒன்று எடுத்து உண்மை உங்களுக்கு தார கிஃப்ட்னு கொடுத்தாலும் ஒரு சந்தோஷம் தான். வெளிய கூட்டிட்டு போகக்குள்ள அந்த இடத்துல இருக்கிற ஒரு அழகான பூவை பிச்சு எங்களோட குழந்தைகள்ட கையில கொடுத்து அவங்கள ஹக் பண்ணி கொண்டாலும் அது ஒரு கிஃப்ட் தான். அப்படின்னு சொல்லி நீங்க என்ன கிஃப்ட் அவங்களோட காதல் மொழியாக இருந்துச்சுன்னு சொன்னா எனக்கு எதனாலும் கிஃப்ட் வாங்கி கொடுக்க இயலாதே அப்படின்ற கான்செப்ட விட்டு சின்னதாக அவங்களுக்கு வழங்கக்கூடிய விடயங்களையும் அவங்க பெரிதாக எடுத்துட்டு அதுல சந்தோஷப்படக்கூடிய குழந்தைகளாக இருப்பாங்கன்னு சொல்றத நீங்க நினைவுல வைத்துக் கொள்ள வேணும். அடுத்தது பணிவிடைகள். நான் ஆரம்பத்துல சொன்ன மாதிரி தான் குழந்தைகள் நிச்சயமாக நாங்க அவங்கள கைண்டா அவங்களுக்கான ஒவ்வொரு காரியத்தையும் அவங்களோட பணிவிடைகள் அவங்களோட காதல் மொழியாக இருக்கக்குள்ள அவங்களுக்கு நாங்க நிறைய விடயங்களை செய்து கொடுக்கணும்னு சொல்லி அவங்க எதிர்பார்க்க கூடியவங்களாக இருப்பாங்க. சொல்லுவாங்க பாருங்களேன் அந்த பிள்ளையிட அங்கள வீட்டு பிள்ளையிட உண்மை அந்த குழந்தைய ஊட்டி விடுறாங்க, நீங்களும் எனக்கு ஊட்டி விடுங்களே உண்மை அப்படின்னு எல்லாம் எங்களோட குழந்தைகள் எங்கள்கிட்ட அவங்களாக வாய் திறந்து கேட்கக்கூடியவங்களாக இருப்பாங்க. இவன் அவங்களோட காதல் மொழி பணிவிடைகளாக இருக்கின்ற பொழுது அவங்க அளவுக்கு அதிகமாக நாங்க அவங்கள பார்த்து கொள்ளணும், அவங்களுக்கு செய்து தரணும், எல்லாமே அவங்களுக்கு செய்து கொடுக்கணும்னு சொல்லி எதிர்பார்க்கக்கூடிய குழந்தைகளாக இருப்பாங்க. அடுத்தது குவாலிட்டி டைம். இன்றைக்கு கண்டிப்பாக நாங்க எங்களோட குழந்தைகளுக்கு இந்த குவாலிட்டி டைம் அப்படின்ற விஷயத்த மிச்சமாக வலியுறுத்தி சொல்ற ஒரு விடயம் எங்களோட குழந்தைகளுக்கு வழங்க வேணும். இப்ப உங்களோட குழந்தைகள் ஒரு கட்டத்து இப்ப ஒரு கால வரையறைக்குள்ளுக்குத்தான் அவங்க எங்களோட டிராவல் பண்ணுவாங்க இல்லையா? அதுக்கு பிறகு அவங்களோட வேலைகள் அவங்களோட லைஃப் அப்படின்னு சொல்லி அவங்க எங்களை விட்டே பேத்துடுவாங்க. ஒரு காலத்துக்குள்ளுக்குதான் அவங்க எங்களோட இருப்பாங்க. எங்களோட அவங்க இருக்கிற காலத்துல அவங்களுக்கு எங்கள்கிட்ட குவாலிட்டி டைம் இருந்துச்சுன்னு சொன்னா நாங்க அவங்களோட இருக்கிற காலத்துல அவங்கள்ட்டையும் எங்களுக்கான அந்த குவாலிட்டி டைம் கிடைக்கும்ன்றத மறக்காதீங்க. அதாவது சொல்லுவாங்க இப்ப என்ன கொஞ்சம் மியூட் பண்ணிக்கோங்கம்மா. ஹப்சா ப்ளீஸ் மியூட் பண்ணிக்கோங்க. ஹப்சா மியூட் பண்ணிக்கோங்கம்மா. ஓகே, அதாவது இந்த குவாலிட்டி டைம்ல சொல்லப்படுற விடயம் எப்படின்னு சொல்லக்குள்ள இப்ப எங்களோட பிள்ளைக்கு பணம் சம்பாரிச்சு கொடுத்தா எங்களோட குழந்தைகளுக்கு போதும்ன்றது இல்ல. எங்களோட குழந்தைகளை அன்பாக எடுத்து அவங்களோட கதைக்குள்ள அவங்க காண்ற சந்தோஷத்துக்கும் அவங்களுக்கு தேவைக்கு மேலதிகமாக பணம் வழங்குறதுல அவங்களுக்கு கிடைக்க போறதுலயும் இடையில நிறைய வித்தியாசம் இருக்குது. அத்தனை ஒரு அதுவும் ஒரு கேஸ் உண்டு தான். எப்படின்னு சொன்னா ஒரு பையன் அவர் எப்படின்னு சொன்னா ஒரு 15 இயர்ஸ்ல இருக்கக்குள்ள அவர் ட்ரக்குக்கு அடிக்ட் ஆறாரு. அந்த ட்ரக்குக்கு அடிக்ட் ஆகின அந்த பாயோட சிச்சுவேஷன் எப்படின்னு சொன்னா
வாப்பக்கும் பிள்ளைக்கும் இடையிலான கனெக்ஷன் வந்து இல்லவே இல்ல. வாப்பா சல்லியை மட்டும் வாரி வாரி கொடுக்கக்கூடிய ஒரு தந்தையே இல்லாம அந்த குழந்தைகள்கிட்ட பக்கத்துல இருந்து அந்த குழந்தைகளோட பேசி தலைய வருடி என்ன நடப்பு, என்ன செய்றீங்க ராஜா, ஸ்கூலுக்கு போறீங்களா, வாரீங்களா, கிளாஸ் போறீங்களா இல்லையா, குழந்தைகள் விடயத்துல எந்த கதையும் இல்ல. சல்லி கேட்கக்குள்ள இன்னாங்க இன்னாங்க இன்னாங்கன்னு கொடுக்கக்கூடிய ஒரு தந்தை மட்டும் அவர். அப்போ இந்த பொடியன் வந்து 15 வயதாக இருக்கக்குள்ள ட்ரக்குக்கு எடிக்ட் ஆகுறாரு. அப்ப நிறைய பேர் வந்து இந்த தந்தைட்ட, இந்த குழந்தையோட தந்தை பொடியன்ட தந்தைட்ட சொல்றாங்க, அவங்களோட புள்ள வந்து இப்படி நான் கண்டேன், வைன் ஷாப்ல கண்டேன், அங்க கண்டேன், புள்ளைய கொஞ்சம் பாத்துக்கோங்க அப்படின்னு சொல்லியும் அப்படின்ற ஒரு நினைப்புல அவர் அதை பெரிதுபடுத்தவே இல்ல. அப்போ அந்த பிள்ளை போக போக நாளடைவுல வந்து அந்த பொடியன் வந்து ஐஸ் ட்ரக்குக்கு எடிக்ட் ஆகுறாரு. அதே கட்டத்துல இந்த பொடியனுக்கு எப்படின்னு சொன்னா வீடு 2 தட்டு வீடு, இருக்கிறதுக்கு வாகனம் அப்படின்னு சொல்லி எல்லாமே வாப்பா ஏற்படுத்தி வச்சுட்டாரு. அப்போ இந்த புள்ளைக்கு வீடு இருக்குது, வாகனம் இருக்குது. அப்ப இந்த குழந்தைக்கு திருமணம் முடித்து வைத்தன்னு சொன்னா எங்கட குழந்தை வந்து இந்த பாவனையிலிருந்து வெளியே வாருண்டு என்று சொல்லி ஒரு தப்பான கண்ணோட்டத்துல அந்த தாயும் தந்தையும் இந்த பொடியனுக்கு வந்து கல்யாணம் முடிச்சு கொடுக்குற. 21 வயதுல எப்படியோ கல்யாணம் நடக்குது. அப்போ அந்த கல்யாணம் நடந்ததுக்கு பிறகும் இந்த பாவனை வந்து விடுபடல. எப்படின்னு சொன்னா அந்த பொடியன் வந்து ஒரு ஒரு பாலுக்கு தண்ணி எடுத்தேன்னு சொன்னா கை கட்ட 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 நடுங்கும். அந்த அளவுக்கு அந்த பொடியன் வலிமையை இழந்துட்டான். அந்த அளவுக்கு அந்த என்ன பல்லெல்லாம் கரைந்து, முரசெல்லாம் கரைந்து, நகம் எல்லாம் ஒரு கருப்பு நிறத்துக்கு மாறி, அந்த அளவுக்கு அந்த பாவனையில அவன் அவனை எடுக்க இயலுமான்னு சொல்ற அளவுக்கு இறுதியாக ஐஸ் ட்ரக்குக்கு எடிக்ட் ஆகி அவனையே அவனுக்கு கண்ட்ரோல் பண்ணிக்க இயலாத ஒரு நிலைமையில அந்த பொடியன் சூசைடுக்கு போறாரு. அப்படியான ஒரு கேஸ் ஒன்று ஃபேஸ் பண்ணினேன். அப்போ அந்த பொடியனை வந்து இந்த போதை புனர்வாழ்வு நிலையத்துக்கு எனக்கு தெரிஞ்ச ஒரு சீனியர் கவுன்சிலர் ஒன்று ரெஃபர் பண்ணி அந்த பொடியனை வந்து இந்த போதை புனர்வாழ்வு நிலையத்துல விட்டு அந்த பொடியண்ட சிச்சுவேஷனை அந்த கவுன்சிலர் சாரோட பேசக்குள்ள சொல்லக்குள்ள மிச்சமே கவலையான ஒரு பேக்ரவுண்ட்ல தான் அந்த பொடியண்ட சிச்சுவேஷன் நிக்குது. அதுலயும் உம்மா அந்த பொடியன் கல்யாணம் முடிச்சு ஒரு பிள்ளையிட தந்தையாக இருந்து கொண்டு இந்த போதை புனர்வாழ்வு நிலையத்துல இருக்கிறேன்னு சொல்றது எவ்வளவு ஒரு கவலையான விடயமாக இருக்கும் என்று சொல்லி யோசிச்சு பாருங்க. அப்போ அதுக்கு முக்கியமான விதியம் என்னன்னு சொன்னா அந்த தந்தை அந்த குழந்தைக்கு தேவையான குவாலிட்டி டைம் வழங்கல. அந்த புள்ள கம்ப்ளைண்டா சொல்லுத வந்து என் வாப்பா என்னோட இருக்கல, என் வாப்பா என்னோட பேசி இல்ல, என் வாப்பா என்ன வருடி விட்டு இல்ல, எனக்கு என்ன வேணும்னு கேட்டில்ல, என்ன தேவைக்கு மேல எல்லாமே செஞ்சு தந்திக்கிறதே இல்லாம எனக்கு என்ன வேணும்னு சொல்லி என் வாப்பா எனக்கிட்ட ஒரு நாளுமே கேட்டில்ல அப்படின்னு அவர் கவலையா சொல்றாரு. இப்படித்தான் எங்களோட குழந்தைகளுக்கு தேவையானது தேவையான நேரத்துல தேவைக்கு ஏற்றாற் போல வழங்கப்படலன்னு சொன்னாமா எங்களால எங்களோட குழந்தையோட வளர்ச்சியில குழந்தையோட வளர்ச்சி மாற்றங்கள்ல எதிர்கால நடவடிக்கைகள்ல ஒழுங்கான மாற்றங்கள்ல வியக்கத்தக்க மாற்றங்களை அபூர்வமான சாதனைகளை எங்களால காண இயலாது. ஒரு தாயாக ஒரு தந்தையாக இந்த உலகத்துல எங்களோட குழந்தைகளை வளர்க்க தொடங்கக்குள்ள எங்களோட வாழ்க்கையையே எங்களோட குழந்தைகளுக்காக எடுத்து கொடுக்கக்கூடிய நாங்க எங்களோட வாழ்க்கைய எங்களோட குழந்தைகளோட வாழ்க்கையால தொலைத்து விடக்கூடாதுன்ற அந்த விடயத்தை வந்து மனதுல வைத்துட்டு உங்களோட குழந்தையோட காதல் மொழி என்னன்றத நீங்க இன்றைக்கே ஐடென்டிஃபை பண்ணி கண்டிப்பா அதற்கேற்ற வகையில உங்களோட குழந்தைகளை கைட் பண்ணுங்க. இன்ஷா அல்லாஹ் எதிர்காலத்துல சிறந்த நல்ல குழந்தைகளாக உங்களோட குழந்தைகளை ஆளாக்கி எடுப்பீங்க. ஓகே, ஏதாவது சந்தேகங்கள் இருந்துச்சுன்னு சொன்னா உங்களுக்கு கேட்க இயலும். அஸ்ஸலாமு அலைக்கும் மேடம். வலைக்கும் அஸ்ஸலாம் வரஹ்மத்துல்லாஹ். மேடம் இப்போ ஸ்கூல்ல வந்து இந்த மகனுக்கு 6 இயர்ஸ் ஆகுது. அந்த நாங்க இப்போ ஸ்கூல்ல நடந்ததெல்லாம் என்னண்டு இந்த கேட்குற நேரம் அவர் அந்த சொல்றல்ல நாங்க இந்த பேசுறதான், ஆனா அந்த ஸ்கூல்ல என்ன படிச்சீங்க அப்படின்னு எப்ப கேட்டாலும் அந்த சொல்ல மாட்டாரு. அது என்ன ரீசன் இருக்கும் மேடம்? அந்த இப்ப அப்படின்னு சொன்னா அந்த புள்ள வந்து வீட்டுக்கு வந்து ஸ்கூல்ல என்ன படித்த விடயங்கள் மட்டுமா இல்லாட்டி மத்த விஷயங்களும் தானா?
சில கற்றுக்கொண்ட நேரம் ஆ எப்படி? ஓ என்ன என்ன படிச்சேன்றத தான் சொல்ல மாட்டாரு. டீச்சர் வந்தான்னு கேட்டா, ஓ அது வந்தேன்டுவாரு. பிரேக்ஃபாஸ்ட் எடுத்தா அதெல்லாம் எடுத்தாண்டுவாரு. ப்ளே பண்ணினாண்டா அத சொல்லுவாரு. அ அதெல்லாம் அந்த என்ன படிச்சேன்றத அ பெரும்பாலும் சொல்ல மாட்டாரு. ஓகே. இப்ப புள்ளையிட வந்து இந்த நீங்க பேக் செக் பண்ற அந்த இந்த விஷயங்கள் எல்லாம் செய்வீங்களா? அ அப்படின்னா ஹோம்வொர்க் அப்படியெல்லாம் வந்தோனே பாக்குற, யா, என்ன செஞ்சேன்டு யா. எல்லாம் பாக்குறேன் மேடம். புள்ளையோட இது ஸ்டடீஸ் எப்படி? ஆ மாஷா அல்லாஹ் எக்ஸாம்ல எல்லாம்டா இந்த படிக்கிற அதுக்கு படிச்சு குடுத்தா எல்லாம் படிக்கிற ஸ்கோர் பண்ணுவாரு. ஓகே. அ புள்ள ஆனா ஒவ்வொரு நாளும் அந்த நடக்கிறத வந்து சொல்றது குறைவு. அந்த இது கற்றல் விடயத்துல மட்டும் தானே அப்படி சொல்றது குறைவு? ஆ இல்லாட்டி ஓ எல்லா என்ன படிச்சேன்றத என்ன படிச்சேன்றத தான் சொல்ல மாட்டாரு. என்ன சரி ஃபைட் நடந்தா அதையும் சொல்லுவாரு. ஆ அப்ப வேற யாரும் சரி ஃபைட் பண்ணி கொண்டா அதையும் சொல்லுவாரு. அப்படி இல்லாம அந்த என்ன படிச்சேன்ற இத மட்டும் ஆ கிளியரா சொல்ல மாட்டாரு. ஓகே. இப்ப உண்மையிலே வந்துமா, பிள்ளைகள்ட்ட வந்து அன்றைய நாள் நடப்புகள் சம்பந்தமாக நாங்க கேட்கணும். முக்கியமா வந்து இப்ப நான் உதாரணமா நாங்க எங்கள வச்சு சொல்றேன். ஓகேயா? இப்ப நாங்க வந்து ஒரு ஆபீஸ்ல இருந்துட்டு வாரோம். வீட்டுக்கு வாரோம். வீட்டுக்கு வரக்குள்ள நாங்க அப்படி ஒரு டயர்ட்ல வருவோம். வீட்டுக்கு வரக்குள்ள. அடே என்னால ஏலா அப்படின்ற மாதிரி ஒரு டயர்ட்ல நாங்க ஆபீஸ்ல இருந்து வீட்டுக்கு வரக்குள்ள, எங்கள்ட்ட வந்து எங்கட உம்மா, எங்கட வாப்பா என்ன நடந்துச்சு? ஆபீஸ்ல என்ன நடந்துச்சு? அவங்க என்ன செஞ்சாங்க? இவங்க என்ன செஞ்சாங்க? நீங்க என்ன எப்படி இருந்தீங்க? அப்படி இப்படின்னு சொல்லி கேள்விக்கு மேல கேள்விக்கு மேல கேள்விக்கு மேலன்னு கேள்விகள கேட்கக்குள்ள, அந்த டைம்ல வந்து எங்களுக்கு அது என்ன ஒரு எங்களுக்கு இன்னும் ஸ்ட்ரெஸ் கூடும் இல்லையா? அந்த பதில் என்ன இது வீட்டுக்கு வந்து ஆபீஸ் கதையா? கொஞ்சம் நாங்க ரிலாக்ஸ் ஆயிருக்கோமே அப்படின்ற மாதிரி எங்களுக்கு அந்த டைம்ல எங்களோட பேரண்ட்ஸ் மேல ஒரு வெறுப்பு வரும். சும்மா இருங்களே, இத பத்தி கேட்காதீங்களே அப்படின்னு சொல்லி நாங்களும் சொல்லக்கூடியவங்களாக இருப்போம். சப்போஸ் இப்ப எங்களோட இந்த பாய்ட வந்து இப்ப கற்றல் நடவடிக்கைகள்ல வந்து புள்ளைட்ட வந்து அது அல்ஹம்துலில்லாஹ் நல்லா படிக்குது, நல்லா ஸ்கோர் பண்ணுது. ஆனா அவர் உங்கள்ட்ட ஷேர் பண்றதாக இல்லன்னு சொன்னாலும், புள்ளை நல்லா ஸ்கோர் பண்ணுதுன்னு சொல்லக்குள்ள அது ஒரு பிரச்சனை இல்ல. அதே கட்டத்துல உங்களோட குழந்தைகள்ட்ட மத்த மத்த விஷயங்கள அவர் உங்கள்ட்ட சொல்லக்குள்ள, நீங்க கட்டாயமாக அத லிசன் பண்ணக்கூடிய ஒரு தாயா இருக்கணும். "அப்படியா ராஜா? இப்படியா? ஓகே, ஓகே." அப்படி இப்படின்னு நீங்க லிசன் பண்ணி அது புள்ள இன்ட்ரஸ்டிங்கா உங்கள்ட்ட சொல்லக்குள்ள, ஓகே அப்படின்னு சொன்னா, இப்ப உங்களோட இந்த ஸ்கூல்ல இன்னைக்கு என்ன படிச்சேன்னு சொல்லி சும்மா சொல்லுங்களேன் உம்மிகிட்ட. அப்படின்னு நீங்க இன்ட்ரஸ்டிங்கா ஒரு ஸ்டோரி மாதிரி அப்படின்னு சொல்லி கேட்கலாம். இப்ப சப்போஸ் உங்களோட இப்ப சின்ன குழந்தைகளாக இருக்கக்குள்ள, இப்ப இது என்ன இப்ப உதாரணமாக எங்கட புள்ள வந்து ஒரு 5 வருடத்துக்கு உட்பட்ட புள்ளைன்னு வைங்க. இப்ப இந்த குழந்தைய எடுத்துக்கொண்டா, இந்த குழந்தைக்கு வந்து ஸ்டோரி டெல்லிங் அது இதெல்லாம் வந்து சரியான விருப்பமா இருக்கும். அப்ப எங்கட குழந்தைகள்ட்ட வந்து எங்களுக்கு சுவாரஸ்யமான கதைகள வந்து நாங்க சொல்லுவோம். இரவுல தூங்க போனேன்னு சொன்னா, எங்கட குழந்தைகள்ட்ட நாங்க சுவாரஸ்யமான கதைகள கதைப்போம். அப்படி கதைத்துட்டு அடுத்த நாளுமா எங்கட குழந்தைகள் வரணும்னா, "உம்மா எனக்கு இன்னைக்கும் ஒரு ஸ்டோரி சொல்லுங்களே" அப்படின்னு எங்கட குழந்தைகள் எங்கள்ட்ட அதட்டி கேட்கக்கூடியவங்களாக இருப்பாங்க. அப்படி கேட்கக்குள்ள, "நேத்து உம்மி உங்களுக்கு என்ன ஸ்டோரி சொல்லி தந்த? நேத்து நீங்க என்ன விஷயமா ஸ்கூல்ல படிச்சீங்க?" அப்படின்னு அதையும் இதையும் சேர்த்து எங்கட குழந்தைகள்ட்ட கேட்கக்குள்ள, அந்த புதிய ஒரு ஸ்டோரிய எங்கட குழந்தைகள் தெரிந்து கொள்ளணும் அப்படின்ற ஒரு நோக்கத்துல, அவங்க எங்கள்ட்ட அது சம்பந்தமாக ஷேர் பண்றதுக்கான சான்சஸும் இருக்குது. அப்படி இல்லங்கடா புள்ள நல்லா ஸ்கோர் பண்ணுது அப்படி இப்படின்னு இருக்கக்குள்ள அது சம்பந்தமாக பெரிதாக என்ன நீங்க அப்படி என்ன புள்ள சொல்றீங்களே அப்படின்னு வருந்துற அளவுக்கு இல்ல. பட் நீங்க இன்ட்ரெஸ்டிங்கா ஒரு ஸ்டோரியா உங்களோட குழந்தைகிட்ட அத என்ன படிச்சீங்க அப்படின்னு கேட்காம அந்த படிச்ச விடயத்த வேற விதத்துல கேட்டு பாருங்க. குழந்தைகள்ட்ட பதில்களை வந்து எதிர்பார்க்க கூடியதாக இருக்கும். நான் ஒரு சில கருத்துக்கள் சேர்க்கலாமா அதுக்கு இந்த நீங்க சொன்ன பதிலுக்கு? ஓ சார், ஓ சார், ஓகே. கட்டாயம். ஒன்று இப்ப இந்த இந்த மாதிரியான பொதுவான பிரச்சனை வந்து எப்ப வரும்னு சொன்னா, எங்களுக்குள்ள ஒரு கம்யூனிகேஷன் பண்ற ஒரு பழக்கம் இல்லாட்டி, நாங்க வழக்கமாக கதைச்சு கொள்றது இல்லாட்டி, அந்த புள்ள இயல்பாக நீங்க சொன்னது மாதிரி, உம்மா இயல்பாக விஷயங்கள சொல்றதும், புள்ளையும் இயல்பாக சொல்றதுமாக இருந்தால், அது ஒரு இயல்பான சம்பாஷணையா இருக்கும். அந்த இயல்பான சம்பாஷணைக்குள்ள அந்த புள்ள சொல்லும், "நான் இன்னென்ன விஷயங்கள் ஸ்கூல்ல செஞ்சேன்னு" சொல்லி. ஸோ இந்த கலாச்சாரத்த உருவாக்குறது முதலாவது விஷயம். எல்லா வீட்டுகள்லயும் நாங்க வழக்கமா கதைக்கிற ஒரு கலாச்சாரத்த உருவாக்குறது. 2வது விஷயம்,
அந்த புள்ள வந்து சில சந்தர்ப்பத்துல மட்டும்தான் கதைக்கும். அது படுக்க போற நேரத்துல கதைக்கும், இல்லாட்டி அது உம்மம்மாவோட இருக்கிற நேரம் கதைக்கும். நீங்க கேட்கிற கேள்வியில் உள்ள ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னு சொன்னா, இந்த 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 மாதிரியான கேள்விக்கு சொல்றேன் நான் மானிட்டரிங் கொஸ்டின். இப்ப எந்த வைஃப் வந்து என்கிட்ட கேட்பவாக இருந்தா, நீங்க ஆஃபீஸ்ல என்ன செஞ்சீங்க என்று சொல்லி கேட்டா, நான் உடனே என்ன செய்வேன், அது என்ன உங்களுக்கு என்னத்துக்கு அந்த விஷயம் எல்லாம் என்று கேட்பேன். நான் திரும்ப வைஃப் கிட்ட கேட்கிறேன், நீங்க அது வீட்டு என்ன செஞ்சீங்க? ஸோ இந்த மாதிரியான மானிட்டரிங் கொஸ்டின் கேட்கிற நேரம் இயல்பா எங்களுடைய அந்த மனநிலை என்ன சொல்ல சொன்னா, இதுக்கு பதில் சொல்லக்கூடாதுன்ற அந்த எண்ணம் வரும். அதுக்கும் விட நீங்க செய்ய வேண்டிய மிக முக்கியமான விஷயம் என்னன்னு சொன்னா, சுவாரஸ்யமான விஷயங்கள கதைக்கிறது. அந்த புள்ள வந்து விளையாட்ட தான் விரும்புது. அந்த புள்ள ஃப்ரெண்ட்ஷிப்ஸ விரும்புது. ஃப்ரெண்ட்ஸோட விளையாடுறத விரும்புது. அந்த புள்ள டிராவிங்க விரும்புது. எப்படி உங்களோட டிராவிங் இன்னைக்கு? ஸோ நாங்க என்ட்ரி பாயிண்ட் ஒரு ஒரு சம்பாஷணைக்கான என்ட்ரி பாயிண்ட் உருவாக்குறது. ஆகவே நான் இப்ப 3 விஷயங்கள் சொல்றேன். 1 இந்த இந்த நாங்க வழமையான சம்பாஷணைய வந்து ஒரு கலாச்சாரமா உருவாக்குறது. ஆ அது சில நேரங்கள்ல நாங்க சாப்பிட்டு கொண்டு கதைக்கலாம். எல்லாரும் சேர்ந்து எல்லாரும் செய்த விஷயங்கள சொல்றது. அப்படி இல்லாட்டி நாங்க என்ன செய்வோம், அந்த புள்ள கதைக்கிற நேரத்துல அந்த விஷயத்த நல்லா இருப்போம். அந்த கதை ஒரு புள்ள கதைக்கும். அந்த கதைக்கிற நேரத்துல கூடுதலா இருக்கிறது. 3வது விஷயம், எப்பயுமே சுவாரஸ்யமான விஷயங்கள்ல இருந்து நாங்க ஸ்டார்ட் பண்றது. அந்த புள்ள விரும்பி செய்ற விஷயங்கள், அது படிப்பல்ல, வேற விஷயங்களா இருக்கேலும். அது வீட்டில் உள்ள விஷயங்களா இருக்கேலும். ஆகவே அந்த சம்பாஷணைகள் மூலம் எங்களுக்கு என்ன செய்யலாம், கொஞ்சம் கொஞ்சமாக அந்த புள்ளையோட அந்த முக்கியமான பகுதிக்குள்ள நாங்க என்ன செய்யலாம், என்டர் ஆகலாம். பொதுவாக நான் என்ன சொல்ல விரும்புறேன், பேரண்ட்ஸுக்கு ஏற்கனவே நாங்க என்ன சொன்ன மாரி, இந்த லவ் லாங்குவேஜ்ல ஒரு முக்கியமான பகுதியா நான் கருதுற விஷயம் என்னன்னு சொன்னால், இந்த 2 மணித்தியாலமோ, 1 மணித்தியாலமோ புள்ளையோட உட்கார்ற நேரத்துல, புள்ளைய நீங்களும் கதைக்கிறீங்க. உங்களோட புள்ள உங்களோட கதைக்குது, நீங்க புள்ளையோட கதைக்கிறீங்க. அப்படியான ஒரு பழக்கம் வரும் பொழுது, அந்த புள்ள வந்து இது ஒரு அன்பின் மொழியாக ஒரு ஒரு அன்பின் மொழியா பார்க்க வெளிக்கிடும். ஓகே. வேற கேள்விகள்? ஹலோ. கேட்கலாம். கேளுங்கம்மா. ஹலோ, அஸ்ஸலாமு அலைக்கும். வலைக்கும் அஸ்ஸலாம் வரஹ்மத்துல்லாஹ். அப்படின்னா ஏன் பிள்ளைகள் வந்து களவெடுக்கிறாங்க அப்படின்னா சின்ன வயசுல ஒரு 10-12 வயசு ஆக்கள் அவங்களுக்கு விளங்குற வயசு தானே. அப்படி இருக்கக்களையும் ஏன் மத்த ஆட்கள்ட்ட சாமானத்து மேல ஆசை வருது அவங்களுக்கு? ஈவன் நாங்க எல்லாம் கேட்கிற சாமான் எல்லாம் வாங்கி கொடுக்கறதான். ஆனாலும் சில விஷயங்கள் சில நேரத்துல ஸ்கூல்ல இருந்தும் சாமான்களை எடுத்துட்டு வருவாங்க. அதே மாதிரி வீட்டிலையும் சில சாமானங்களை மத்த ஆட்களுடைய சாமான்களையும் அப்படி அவங்களுக்கு தெரியாம எடுக்கிற ஒரு பழக்கம் ஒன்று இருக்குது. அது ஏன் அப்படி எடுக்கிறாங்க, அதை எப்படி நாங்க ஹேண்டில் பண்ற, எப்படி அவங்கள அதை அதில் கண்ட்ரோல் பண்றன்னு கொஞ்சம் விளக்க முடியுமா? ஓகே. குழந்தைகள் வந்து களவெடுக்கிற அப்படின்னு வந்து அதை சொல்ல இயலாது. அப்படின்னு சொன்னா இப்ப இந்த புள்ள வந்து வயதுல வந்து சின்னவரு. அந்த களவெடுக்கிறேன்னு சொல்றதை விட அந்த சாமான் மேல எங்கட பிள்ளைக்கு இருக்கக்கூடிய ஒரு அளவு கடந்த விருப்பம், பிரியம் அப்படின்னு எங்களுக்கு அதை சொல்ல இயலும். இப்ப இப்ப சின்னத்துல இருந்தே எங்கட குழந்தைகளம்மா நாங்க வழிப்படுத்தக்குள்ள நல்ல விடயங்களை வந்து நாங்க எங்கட குழந்தைகள் விளங்கக்கூடிய விதத்துல வந்து சொல்லி கொடுக்க வேண்டும். இப்ப உதாரணமாக வந்து இந்த இப்படித்தானுமா, நீங்க இப்படித்தான் நடந்து கொள்ள வேணும். இப்ப ஸ்கூலுக்கு போனாலும் சரி, வீட்டுல இருக்கக்குள்ளையும் சரி, நீங்க வந்து இப்படியான தேவையில்லாத விடயங்கள்ல, தேவையில்லாத நடத்தை சார் விஷயங்கள்ல வந்து நீங்க ஈடுபடக்கூடாது. நீங்க எதுவாக இருந்தாலும் எங்கள்கிட்ட வந்து கேட்க இயலும். அது எங்களால இயலும் என்று சொன்னா நாங்க உங்களுக்கு ஏற்படுத்தி தருவோம், அமைச்சு தருவோம். ஆனா நீங்க இன்னொருத்தர பொருளையோ இன்னொருத்தர விடயத்திலேயோ வந்து விருப்பம் காட்டக்கூடாது. அப்படியாக விருப்பமாக இருந்தாலும் அது உங்களோட பொருள் இல்ல அப்படின்ற தெளிவை வந்து எங்களோட குழந்தைகளுக்கு வந்து நாங்க ஆரம்பத்துல இருந்தே கொடுக்கணும். அதாவது எங்களோட குழந்தைகள் புரிந்து கொள்ப்ப இத வந்து இந்த குழந்தைகள் வந்து பொருள் மேல காட்டக்கூடிய ஆர்வம் வந்து அந்த சின்ன வயதிலேயே ஏற்படுதுன்னு எங்களுக்கு சொல்ல இயலும். எப்படின்னு சொன்னா, இப்போ ஒரு 2 இயர்ஸ் 3 இயர்ஸ்ல இருக்கக்கூடிய ஒரு பிள்ளை ஏதோ ஒரு வீட்டுக்கு கூட்டிட்டு போனோம்னு சொன்னா, அந்த டொய்ய வந்து அந்த வீட்டுல இருக்கக்கூடிய ஒரு டொய்ய வந்து எங்களோட புள்ள தூக்கிட்டு அப்படியே வெளியே வரும். வெளியே வரக்குள்ள நாங்க என்ன சொல்லுவோம், வச்சுட்டு வாங்க மீனக்குள்ள அந்த வீட்டுல இருக்கிறவங்க சொல்லுவாங்க, இல்ல பரவாயில்ல புள்ளத்தனை எடுத்துட்டு போகட்டும் அப்படின்னு சொல்லக்குள்ள நாங்களும் மெலோ பண்ணுவோம் எங்களோட பிள்ளைக்கு. ஓகே,
எடுத்துட்டு வரட்டும், அவங்களும் சொல்லிட்டாங்களே அப்படின்னு சொல்லி நாங்க எங்களோட குழந்தைக்கு அந்த விஷயத்த செய்யறதுக்கு எலோ பண்ணக்குள்ள யாரிட பொருளாக இருந்தாலும் அதை தான் நினைத்த ஒரு பொருளை, தான் விருப்பப்பட்ட பிரியப்பட்ட அந்த பொருளை தனக்கு அடைந்து கொள்ள இயலுமன்ற அந்த விடயத்தை நாங்க சின்ன வயதிலேயே எங்களோட குழந்தைகளுக்கு நாங்க அறியாமலேயே கற்றுக் கொடுத்துடுறோம். அந்த கற்றல் எப்படின்னு சொன்னா, இப்ப கிரேட் 1க்கு எங்களோட புள்ள பெய்த்துட்டுன்னு வைங்க. இப்ப கிரேட் 1ல இருக்கக்குள்ள ஸ்கூல்ல வந்து பிள்ளைகளுக்கு பென்சில்ஸ் அப்படி இப்படின்னு சொல்லி டீச்சர் கொடுப்பாங்க. கொடுத்தோடனே எங்களோட குழந்தைகள் வந்து என்ன செய்வாங்கன்னா, அந்த பென்சில டீச்சர் சொல்லுவாங்க, நீங்க எழுதிட்டு ஸ்கூல்ல கிளாஸ் ரூம்ல வச்சுட்டு போகணும்னு சொன்னா எங்களோட புள்ள அதை பேக்ல போட்டுட்டு வந்தேன்னு வைங்க. கண்டிப்பாக எங்களோட குழந்தைகளோட பேக்கை வந்து ஒவ்வொரு நாளும் நாங்க செக் பண்ண வேணும். இப்படியான எங்களோட குழந்தைகளோட திங்ஸ் இல்லாம வேற ஏதாவது பொருள்கள் அந்த பேக்ல இருக்கக்குள்ள எங்களோட குழந்தைகளுக்கு நாங்க விளங்கப்படுத்தி கொடுக்கணும், இது உங்களோடது இல்ல, இது ஸ்கூல்ல இருந்து நீங்க எடுத்துட்டு வந்தீங்கிறது, இதை கண்டிப்பாக நீங்க கொண்டு போயிட்டு டீச்சர்ட்ட சாரி பண்ணி கொடுக்கணும் அப்படின்ற விடயத்தை வந்து எங்களோட குழந்தைகளுக்கு நாங்க கற்றுக் கொடுக்க வேணும். ஆரம்பத்திலிருந்து அப்படி சின்ன சின்ன விடயங்களை எங்களோட குழந்தைகள் செய்யக்குள்ள அதற்கு இடம் வழங்கிட்டு பிறகு அந்த குழந்தை கொஞ்சமா வளர்ந்துட்டு போகக்குள்ள நீங்க இதை செய்யக்கூடாதுன்னு சொன்னா முன்னுக்கு பின் முரண்பட்ட கருத்துக்களை எங்களோட குழந்தைகள்கிட்ட நாங்க ஒப்புவிக்கக்குள்ள எங்களோட குழந்தைகள் அதை ஏற்றுக்கொள்ற தன்மை குறைவாகத்தான் காணப்படும். ஆரம்பத்துல எலோ பண்ணின உமா இப்ப ஏன் வேணாம்னு சொல்லுதுன்னு சொல்லி எங்களோட குழந்தைகள் சிந்திக்க கூடியவங்களாக இருப்பாங்க. சின்ன வயதில இருந்தேம்மா நாங்க எங்களோட குழந்தைகளுக்கு ஒரு விடயத்தை கற்றுக் கொடுக்கக்குள்ள அந்த விடயத்தை நாங்க எங்களோட குழந்தைகளோட எதிர்காலத்தை நினைத்துத்தான் கற்றுக் கொடுக்க வேண்டும். இப்போ பரவாயில்ல, பிறகு மாத்திக்கொள்ள இயலும்ன்றது இல்ல. இப்பவும் என் பிள்ளை இப்படித்தான் இருக்கணும், பிறகும் என் பிள்ளையோட நடத்தையில நல்ல மாற்றங்களை தான் ஏற்படுத்தணும்ன்ற வகையில எங்களோட குழந்தைகளுக்கு வந்து நாங்க கற்றுக் கொடுக்கக்குள்ள இது போன்ற தவறுகள் வராது. சார் அதுல ஏதாவது எட் பண்ணணும்னா எட் பண்ணுங்க. நல்ல விஷயங்களை சொன்னீங்க, முக்கியமான விஷயங்களை. இது தவிர ஒரு களவெடுக்கிறதுக்கான காரணங்கள், ஒரு சில காரணங்கள் இருக்குது. ஒன்று வந்து பிள்ளை வந்து அட்டென்ஷன் எடுக்கிறதுக்காக, பேரண்ட்ஸ கவனத்தை எடுக்கிறதுக்காகவும் என்ன செய்யும், புள்ள களவெடுக்கும். அப்படின்னு சொன்னா நீங்க விருப்பம் இல்லைன்னு தெரியும், பட் நீங்க அந்த களவெடுக்கிறத தான் கண்டுகொள்வீங்க, அதைத்தான் உங்களுக்கு ஒரு பிரச்சனையா தெரியும். ஆகவே ஒரு பிரச்சனையான விஷயத்த புள்ள செய்யறது மூலம் கவனத்தை தன் பக்கம் ஈர்த்து கொள்றதுக்கு அது செய்யும். ரெண்டாவது விஷயம் வந்து இந்த களவுன்னு சொல்ற விஷயம் அதோட சார்ந்த விஷயங்கள். உதாரணமா நாங்க சில நேரங்கள்ல பொய்க்கு நாங்க என்ன செய்வோம், ஒரு சில விஷயங்களை சொல்லி பொய்க்கு ஏமாத்துவோம், பயங்காட்டுவோம். ஆகவே உம்மா வந்து பொய்த்தான் சொல்றா என்று சொல்ற விஷயம் தெரிய வருது. உம்மை சில நேரங்கள்ல வாப்பா சில நேரங்கள்ல செய்வா அந்த மாதிரியான சின்ன சின்ன விஷயங்களை செய்யறது. ஆகவே ஒரு களவு ஒரு பெரிய விஷயம் அல்ல என்ற அந்த எண்ணம் அந்த பிள்ளைக்கு வர ஸ்டார்ட் பண்ணுது. அது தவிர சில நேரங்கள்ல பிள்ளைகளுக்கு இந்த ஏடிஹெச்டி சம்பந்தப்பட்ட பிஹேவியர்ஸ், அவங்களுக்கு அந்த களவு எடுக்கணும்னு சொல்ற ஒரு இம்பல்சிவ் பிஹேவியர் இருக்கலாம். அதுக்கும் ஒரு காரணம் களவு எடுக்கிறதுக்கு. ஆகவே நான் நினைக்கிறேன், நீங்க இதை களவா பாக்குறது இல்லை. அதாவது ஒரு பெற்றோர் இத ஒரு களவு நடக்குது, புள்ள களவாண்டதுன்னு சொல்லி நீங்க நினைக்கிறதா இருந்தால், முதலாவது விஷயம் நீங்க அந்த புள்ள களவெடுக்குதுன்னு சொல்ற அந்த எண்ணத்திலிருந்து நீங்க தூரமாகணும். புள்ள உண்மையா களவெடுக்கல, என்ன நீங்க எங்களுக்கு வார எண்ணம் என்ன சொல்ல, என்ன கள்ள வேலை செய்யறாய், ஏன் நீ களவாண்டாய் என்று சொல்றேன். நாங்க என்ன செய்யறோம், அந்த புள்ளைக்கு அந்த களவு செய்யற அந்த லேபலை கொடுக்குறோம். இந்த பெற்றோர்கள் செய்யற மிக ஒரு ஒரு பெரிய பிழை என்னன்னு சொன்னா, நாங்க அந்த லேபலை குத்தினதுக்கு பிறகு இவன் அடிக்கடி களவான்ட்டு வரான், இந்த வேலையே களவெடுக்கிறது என்று சொன்னதுக்கு பிறகு அந்த புள்ள வந்து களவை பெருசா பாக்குறது இல்ல. நீங்க தவறி எடுத்திருப்பீங்க, இது உங்களோட சாமான் இல்ல, ரைட், அப்படி எடுக்கக்கூடாது என்று சொல்லி நீங்க அடிக்கடி அதை ஞாபகப்படுத்துறது. அடுத்தது நீங்க அந்த பொருளை வேணா வாங்கி கொடுக்கறது, நீங்க அந்த எடுத்த பிள்ளைக்கு சொறி சொல்லுங்க என்று சொல்லி இந்த பிஹேவியர், பாசிட்டிவ் பிஹேவியர் நீங்க முள்ள சொல்லிக் கொடுக்கறது மூலம் என்ன செய்யலாம், அந்த பிள்ளைக்கு அதை உணர்த்தலாம். எடுத்தெடுப்புக்கு நீங்க களவு எடுக்கிறேன்னு சொன்னால் சில நேரங்கள்ல அது ஒரு நோய் காரணமாகவோ அல்லது ஒரு அந்த இம்பல்சிவ் பிஹேவியர்ஸ் சொல்லுவாங்க. சில நேரங்கள்ல அந்த ஒரு 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 அதுல விளைவுகளை நினைக்காம அந்த புள்ள செய்யும். ஸோ அப்படி செய்யற நேரம் நாங்க என்ன செய்வோம், திடீர்னு அந்த புள்ளைய கண்ட்ரோல் பண்ண பார்ப்போம். ஸோ அப்படி இல்லாம நாங்க அதை மெதுவாக ஹேண்டில் பண்றது மூலம் என்ன செய்யலாம், நீங்க கண்டிப்பா அந்த விஷயத்தை மாத்திக் கொள்ளலாம். ஓகே, வேற கேள்விகள்? சார், ஏடிஹெச்டி சைல்டு நாங்க எப்படி ரெகக்னைஸ் பண்றது?
நார்மலா இப்ப நாங்க சைக்காலஜி படிச்சு கொண்டிருக்கக்குள்ள அதுல சிம்டம்ஸை பார்க்கக்குள்ள எல்லா பிள்ளைகளுமே ஏடிஹெச்டியோடு ஒரு சந்தேகமா இருக்குது எங்களுக்கு. அதை கொஞ்சம் விளக்க முடியுமா? மிஸ் ஆர்த்திகா, நீங்க இந்த ஆர்த்திகா கொடுக்குறீங்களா ஒரு எக்ஸ்பிளனேஷன் ப்ளீஸ்? இல்ல சார், பரவாயில்ல, நீங்க சொல்லுங்க. அதாவது இப்போ நாங்கள் புள்ளகளில் சில பிஹேவியர்ஸை வச்சு தான் நாங்கள் என்ன செய்கிறோம் ஏடிஹெச்னு சொல்லி நாங்கள் நினைக்கிறோம். அப்போ புள்ள வந்து என்ன செய்யும், சில சில நடவடிக்கை, இப்போ நாங்கள் சொன்ன மாதிரி களவு எடுக்கிற புள்ள, அல்லாட்டி அந்த புள்ள என்ன செய்யுது, அடுத்தவங்களோட என்ன செய்யறாங்க, ஒத்து போகிறாங்க இல்லை. ஸோ சில விஷயங்களை வச்சு நாங்கள் என்ன செய்யணும், இந்த ஏடிஹெச்டின்னு சொல்கிறது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு லேபலிங். நாங்கள் திடீர்னு முடிவுகளுக்கு வாரோம். அப்போ அப்படி வாரது உண்மையான விஷயம் அல்ல. நீங்கள் அப்படி ஏடிஹெச்டி தான் என்று சொல்லி முடிவெடுக்காம பெஸ்ட் திங் வந்து நீங்கள் அந்த பிள்ளையோட இயல்புகளை வச்சு ஒரு கவுன்சிலர்கிட்ட போயிட்டு நீங்கள் அதை பற்றி நீங்கள் கொஞ்சம் டிஸ்கஸ் பண்ணி தீர்மானம் எடுக்கிறது தான் முக்கியமான விஷயம். ஏன்னா நாங்கள் இந்த ஏடிஹெச்டின்னு சொல்கிற அந்த தீர்மானம், நான் ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி சில நேரங்களில் எங்களோட பிழையான தீர்மானமாக இருக்கலாம். எங்களுடைய உள்ளத்தில் அந்த மனப்பதிவு வருது, இந்த பிள்ளைக்கு ஏடிஹெச்டி இருக்குது, இது நடந்திருக்கு, நிறைய பேருக்கு நடந்திருக்கு. ஆனா அதுக்கு அப்படி ஒரு பிரச்சனை உண்மையா இல்லையா? இல்ல. நாங்க என்ன செய்றோம், அந்த முடிவுக்கு வந்து நாங்க அதுக்கேற்ப நாங்க ரெஸ்பான்ஸ் பண்ண தொடங்குறோம். ஆகவே நீங்க புள்ளோட இயல்பான சில நடவடிக்கைகள், நான் இப்ப சொன்ன மாரி அட்டென்ஷன் எடுக்கிறதுக்கான நடவடிக்கைகள், இம்பல்சிவ் பிஹேவியர்ன்னு சொல்லுவாங்க. சில நேரம் அந்த புள்ள என்ன செய்யும், ஒரு சாமான வீசும், எடுக்கும், ஒரு சில நேரங்கள்ல ஆக்கள கோபப்படுத்துற விஷயங்கள செய்யும். இதுகள வச்சு நாங்க முடிவெடுக்க வேண்டிய அவசியம் இல்ல. அதனால நீங்க இந்த கேள்விக்கு நான் 2 பதில் சொன்னேன். 1 வந்து நீங்க அவசரமா தீர்மானம் எடுக்காதீங்க. 2வது விஷயம், அப்படித்தான் நீங்க இந்த புள்ளக்கு எதுவும் இருக்கும்னு சொன்னால், கண்டிப்பா நீங்க கவுன்சிலிங் செஷன்ஸ்க்கு போறது தான் நல்ல ஒரு வழி. அஸ்ஸலாமு அலைக்கும். அஸ்ஸலாம். பிரதர், நான் எக்ஸ்ட்ரா இந்த ஓகே. கேள்வியோட ஒரு இன்னொரு இன்ஃபர்மேஷனை ஷேர் பண்ணிக்கோனா நல்லதுன்னு நினைக்கிறேன். ப்ளீஸ், ப்ளீஸ், என்ற ப்ளீஸ், அந்த ப்ளீஸ். அதோட தொடர்பான ஒரு விஷயம் சொல்லிட்டு ஓ எஸ், அவங்க எஸ். போட்டிருந்தாங்க. பாத்தீங்கன்னா ஏடிஹெச்டி வந்து இன்றைக்கு ஸ்பெஷல் எஜுகேஷன் நீட், விசேட கல்வி தேவைக்கு கீழேயும் பார்க்கப்படுற ஒரு விஷயம். ம். அதே நேரம் இந்த விசேட கல்வி தேவைக்குள்ள இந்த பிள்ளைகள் வாரதால ம். இவங்களுக்கு சில பரீட்சை சார்ந்த சலுகைகளையும் பெற்றுக்கொள்ள இயலும். ம். ம். அதால உளவள துணையாளர்களாக இருக்கலாம், பெற்றோர்களாக இருக்கலாம், ஆசிரியர்களாக இருக்கலாம், நாங்க யாரும் அல்லது ஏதோ ஒரு வகையில இந்த பிள்ளையினுடைய நடத்தை வந்து அவதான குறைவாக இருக்குது, அப்படி இல்லாட்டி அதீத செயற்பாடாக இருக்குது, இல்ல ரெண்டும் இருக்கின்ற மனமுடுக்கு நிலைமாய் இருக்குதுன்னு கருதுவமா இருந்தா, அல்லது நாங்க படிச்ச விஷயங்கள்ல இருந்து அந்த சிம்டம்ஸலோ அதில் எங்களுக்கு அவதானிக்க கூடியதாக இருந்தா, நாங்க செய்யலுமான ஒரு நல்ல விஷயம் என்னன்னு சொன்னா, எங்கட பாடசாலையூடாக வலயத்திற்கு, எங்கட கல்வி வலயத்துக்கு நாங்க கட்டாயம் அந்த மாணவன் தொடர்பாக மதிப்பீடு ஒன்று செய்ய சொல்லி நாங்க கேட்கணும் பாடசாலை அதிபர்கள் ஊடாக. அப்ப அவங்க என்ன செய்வாங்கன்னு சொன்னா, மதிப்பீடு ஒன்று செய்வாங்க பிள்ளை தொடர்பாக. அதுக்கு பிறகு அந்த பிள்ளையில மேற்கொள்ள வேண்டிய நடவடிக்கை தொடர்பாக தனியார் கல்வி திட்டமிடல் ஒன்று செஞ்சு மாற்றங்களை கொண்டு, அவங்களோட நடத்தை சார் மாற்றங்களையும் கல்விசார் மாற்றங்களையும் கொண்டு வரதுக்கான செயற்பாடுகள் கல்வித்துறையில முன்னெடுக்கப்பட்டிருக்குது. ஒரு தகவலா நான் இதை ஷேர் பண்ணிக்கொள்ளலாம்னு நினைச்சேன். வெரி இம்பார்ட்டன்ட். எஸ், வெரி இம்பார்ட்டன்ட். ஒரு முக்கியமான தகவல். அப்ப பெற்றோர்கள் வந்து இப்ப இந்த விஷயத்த கேள்விப்பட்ட மாத்திரத்திலே நினைக்கிற பிள்ளைக்கு இதா இருக்கும்னு சொல்லி, அப்படி இல்லாம இப்ப ஏற்கனவே சொல்லப்பட்டது மாதிரி நீங்க அந்த மதிப்பீடை செய்யறது, ஒரு சரியான கவுன்சிலர் கிட்ட அதை பத்தி நீங்க கழிச்சு அதை பத்தி ஒரு அசஸ்மெண்ட் செய்து எடுக்கிறது தான் நல்ல ஒரு அப்ரோச்சா இருக்கும். வந்து ஜஸாக்கல்லாஹ் சிஸ்டர் எஸ்தா. வேற அஸ்ஸலாமு உங்களுடைய அலைக்கும். கேள்வி அலைசலாம். அந்த என்ன பிரச்சனைன்னு சொன்னா, புள்ளைகளுக்கு இப்ப லவ் லாங்குவேஜ்னு சொல்ல போக்கல, நாங்க எவ்வளவுதான் மெதுவா ஒரு விஷயத்த திரும்ப திரும்ப சொல்ற டைம்லயும் அவங்க அதை லிசன் பண்றது இல்ல. ஒரு சத்தமா திரும்ப கடைசியா ஒரு டைம் சொல்ல போக்கலதான் அதை வந்து கேக்குறாங்க, கொஞ்சம் ரெஸ்பான்ஸ் பண்றாங்க அதுக்கு. அது ஏன்? ஓகே. யாரு
பொதுவாக எல்லா பிள்ளைகள்கிட்டயுமே இந்த பிரச்சனை, பேரண்ட்ஸ்ட வந்து இந்த பிரச்சனை இருக்குது. சொல்லுவாங்க, நாங்க வந்து எவ்வளவு தான் பிள்ளையோட இறக்கமா டீல் பண்ணினாலும் அவங்க அப்படி செய்ய மாட்டாங்க சிஸ்டர். ஆனா நான் கொஞ்சம் ஹார்ஷா டீல் பண்ணினேன்னு சொன்னா அவங்கள்ட்ட அந்த காரியத்தை வந்து செய்ய இயலுமுண்டு வந்து நிறைய பேரண்ட்ஸ் சொல்லுவாங்க. அதாவதுமா, நாங்க எங்கட குழந்தைகளுக்கு அதிகாரமாக ஒரு விடயத்தை இது செயற்படுத்தி அவங்கள வந்து பழக்கிட்டோம். இப்ப உதாரணமாக, நான் உங்களுக்கு அடிச்சுவேன், உங்களுக்கு நான் இது என்ன, உங்களை நான் வெளியே போடுவேன், உங்களை நான் பனிஷ் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி நாங்க எங்கட குழந்தைகளுக்கு சொல்லி அவங்களுக்கு அந்த வழக்கத்தை நாங்க ஏற்படுத்திட்டோம். அதையே இப்ப சில குழந்தைகள் வந்து அப்படி ஹாஷா பேசினா வந்து அவங்க ரெஸ்பான்ஸ் பண்ணுவாங்க. இன்னும் சில குழந்தைகள் வந்து, நீங்க என்னோட இப்படி இறக்கம் இது கத்தி பேசாதீங்களே, என்னோட கொஞ்சம் இறக்கமா பேசுங்களே, அப்ப நான் செய்வேன் அப்படின்னு சொல்லி செய்யக்கூடிய குழந்தைகளும் இருப்பாங்க. அதை செய்யாம நாங்க அவங்கள இப்ப சில உண்மையிலே இந்த குழந்தைகள் வந்து இப்படி ஹாஷா பேசின உடனே அவங்க அந்த காரியத்தை செய்யறதுக்கு இன்னும் ஒரு காரணம் இருக்குது. என்னன்னு பார்த்தோம்னு சொன்னோமா, எங்களோட குழந்தைகள் வந்து நாங்க அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய அந்த டைம் வந்து ஒரு வகையில வந்து போதாம இருக்கலாம். இப்ப உதாரணமாக சில பிள்ளைகளை பாருங்கம்மா, அவங்க வந்து இப்ப நாங்க வீட்டை கிளீன் பண்ணிட்டு போகக்குள்ள அவங்க வந்து பெட்ல ஏறி ஜம்ப் பண்ணுவாங்க. இப்ப பெட் எல்லாம் தட்டி போட்டுட்டு நாங்க கிளீன் பண்ணிட்டு போவோம்னு சொன்னா அவங்க பெட்ல ஏறி ஜம்ப் பண்ணுவாங்க. அப்ப அவங்களுக்கு வந்து இப்ப நான் அதை கேர் பண்ணாம பேசாம கூட்டிட்டு போறோம்னு சொன்னா அவங்க எங்களை பேசி சொல்லுவாங்க, பாருங்களே நான் பெட்ல ஏறி ஜம்ப் பண்றேன், என்ன பாருங்களேன்னு சொல்லி அவங்கள அப்படியாவது நாங்க அவங்கள ட்ரீட் பண்ணணும், அவங்களுக்கு ஏசணும் அப்படின்னு சொல்லி அது மூலமாக சரி என் உம்மா என்னோட டீல் பண்ணணும்னு சொல்லி அந்த பிள்ளை வந்து எதிர்பார்க்கிற அப்படியான ஒரு நடவடிக்கையில அவங்க தேவையில்லாத காரியத்தை செய்தாவது தன்னுடைய தாய் தன்னை அவதானிக்கணும், தன்னுடைய விடயங்களை கரிசனை கொள்ளணும்னு சொல்லி ஒரு குழந்தை எதிர்பார்க்கக்குள்ள அப்படியான நடவடிக்கைகளை வந்து எங்களுக்கு அவதானிக்க இயலும். அதையே நீங்க இது கைண்டா பேசுறது மட்டும் இல்லாம புள்ள கிட்ட போங்க, கிட்ட பேத்துமா குழந்தையோட தலைய வருடி அன்பாக பேசி, ராஜா இப்படி செய்யாதீங்கம்மா, இப்படி நடந்துக்கோங்க அப்படின்னு சொல்லி ஒரு கிஸ்ஸொண்ட கொடுத்து குழந்தைகிட்ட அந்த விடயத்தை நீங்க சொல்லி பாருங்க. அப்ப அந்த குழந்தைக்கு உங்களோட வார்த்தை பிரயோகத்தோட நீங்க தொடுகையையும் கொடுக்குறீங்க, அந்த பிசிக்கல் டச்சையும் உங்களோட குழந்தைக்கு கொடுக்கக்குள்ள உங்களோட குழந்தை கண்டிப்பாக அந்த விடயத்தை விரும்பி செய்யக்கூடிய தன்மையை வந்து உங்களுக்கு அவதானிக்க கூடியதாக இருக்கும். ஓகே, நான் குயிக்கா 2 விஷயம் சேர்த்துக்கொள்றேன். அதுக்கு ஒன்று, இந்த பிஹேவியர் சேஞ்ச் என்று சொல்ற விஷயம், ஒரு நடத்தையில மாற்றம் ஏற்படும் சொல்ற விஷயம் நாங்க நினைக்கிற மாத்திரத்தை நடக்கிறது இல்லை. உதாரணமாக, எங்களுக்கு தெரியும் நாங்க சீனி சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லி, எங்களுக்கு தெரியும் நாங்க சாப்பிடுற சாப்பாட்டு பழக்கத்துக்கு ஏற்ப ஒரு 20 நிமிஷம் ஒரு கிழமையில 3 நாள் நடக்கணும்னு சொல்லி, இப்ப எங்கள் எத்தனை பேர் நாங்க அதை செய்யறோம்? நாங்க செய்யறோம் இல்லை. இப்படி சின்ன நிறைய விஷயங்கள்ல நாங்க என்ன செய்யவும் இல்லை, எங்களுடைய நடவடிக்கைகள்ல மாற்றம் ஏற்படுத்தி கொள்றோம் இல்லை. ஒரு புள்ளையை பொறுத்தவரை, ஒரு குழந்தையை பொறுத்தவரை, ஒரு சின்ன ஒரு புள்ளையை பொறுத்தவரையில அந்த புள்ள அப்படி நடந்து கொள்ளணும்னு சொல்லி எந்த கட்டாயம் இல்லை. அதனால என்ன நடக்க வேணும்னு சொன்னால், உண்டு நீங்க அந்த புள்ளையோட வயசை பொறுத்து, நீங்க எத்தனை வயசு புள்ளைய சொன்னீங்களோ தெரியாது, உங்களோட மகனுக்கு எத்தனை வயசு? 11. ஓகே, 11 வயசு, ரைட். ஸோ 11 வயசு பிள்ளைக்கு நீங்க என்ன செய்வீங்க, ஒரு சின்ன ஒரு பிஹேவியர் சார்ட் ஒன்று போடுவீங்க. ஒரு பிஹேவியர் சார்ட்னு சொல்றது, நீங்க உலகத்துல நீங்க செய்ய வேண்டிய எல்லா விஷயத்தையும் போடுறது இல்லை, ஒரு 5 விஷயம் 10 விஷயத்தை என்ன செய்யற ஒரு சார்ட் பண்றது. ஒவ்வொரு நாளும் அந்த புள்ளை என்ன செய்யறது மார்க் பண்ணுவீங்க. நீங்க என்ன விஷயத்தை இன்னைக்கு நல்ல முறையில் நடந்து கொண்டீங்க, இன்னைக்கு நேரத்துக்கு சாப்பிட்டீங்க, பெட்டை வந்து ஒழுங்குபடுத்தினீங்க, அந்த பிள்ளைக்கு செய்யலாம்னு சொல்ற விஷயங்கள்ல நீங்க என்னோட சின்ன ஒரு சார்ட் பண்ணி என்ன செய்வீங்க, மார்க் பண்ணுவீங்க. இன்னைக்கு உங்களுக்கு 5 பாயிண்ட்ஸ் தாரம். இந்த பிள்ளைக்கு ஒரு 3 மந்த்ஸ் நீங்க செய்வீங்களாக இருந்தால் நீங்க சொல்லுவீங்க, இந்த 3 மாசத்துக்கு போற நீங்க கேட்கிற ஒரு கிஃப்ட்டை நான் வாங்கி தர போறேன். ஆகவே அந்த கிஃப்ட்டை நீங்க வாங்கி தாரது அந்த புள்ளையோட பிஹேவியர் சேஞ்சோட சேர்த்து. அப்ப அந்த புள்ள ஆசைப்படும், எப்படியாவது நான் நல்ல முறையில் நடந்து கொண்டு இந்த கிஃப்ட் எடுக்கணும். 2வது விஷயம், நீங்க எல்லா நடவடிக்கைகள்லையும், அதாவது நீங்க ஒரு விஷயத்தை திருத்தும் பொழுது, சொல்லும் பொழுது, இன்ன காரணத்தினால தான் நான் இதை சொல்றேன், அதுக்குரிய காரணத்தை நீங்க தெளிவுபடுத்துறது. அந்த புள்ளைக்கு காரணம் தெரியுமாக இருந்தால் என்ன செய்யும், அந்த புள்ள அதை ஏற்றுக்கொள்ளும். 3வது விஷயம், நீங்க ஒரு விஷயத்த சொல்றீங்க, அது மறக்கும். என்னென்னு சொன்னால், புள்ளைகளை பொறுத்தவரை அது எக்கச்சக்கமான விஷயங்களை யோசிக்கும்,
எக்கச்சக்கமான விஷயங்களை பத்தி அதுல அவதானம் இருக்கும். பிள்ளை பருவங்கள்ல அதனுடைய கவனம் அப்படித்தான் இருக்கும். ஆகவே நீங்க சொல்ற விஷயத்த நீங்க மெதுவாக நிதானமாக ஏற்கனவே சொல்லப்பட்ட மாதிரி அன்பாக நீங்க பல 100 முறை சொல்லுங்க. அந்த புள்ளையோட ஆழமான அந்த ஆழ் மனதில் அது பதிய ஸ்டார்ட் பண்ணும். ஓகே, வேற ஏதாவது கேள்விகள்? ஜஸாக்கல்லாஹ் ஹைர் சார். சார் நேத்திர பிரச்சனை ஒன்றும் இருக்குது, ஈட்டிங் டிஸார்டர். ஓகே ஓகே அத ரைட். ஈட்டிங் டிஸார்டரை பொறுத்தவரையில ஈட்டிங் டிஸார்டர் பிரதான நாங்க நேத்து சொன்ன அந்த அது என்ன வளர்ச்சியோட சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள். ஆகவே அது உண்டு அதிகமா சாப்பிடும், குறைவா சாப்பிடும், அப்படி இல்லாட்டி என்ன செய்யும் சாப்பாட்டை ஸ்கிப் பண்ணும். ஸோ நாங்க நினைக்கிறோம் புள்ள வந்து முறையா சாப்பிடணும்னு சொல்லி அந்த புள்ள வந்து சாப்பிடாது. அடுத்தது எங்ககிட்ட ஒரு பழக்கம் இருக்குது, நாங்க ஒரே வகையான சாப்பாட்டை என்ன செய்யறோம் தொடர்ந்து கொடுக்கறது. ஸோ அந்த புள்ளையில வந்து அந்த சாப்பாட்டுல இருக்கக்கூடிய இயல்பான அந்த விருப்பம் இல்லாம போற நேரம் அந்த புள்ள சாப்பாட்டை ரிஜெக்ட் பண்ணும். ஆகவே நாங்க பல வகையான ஸ்ட்ராட்டஜிஸ் சில நேரங்களில் நாங்க இப்ப வீடுகளை பார்க்குறோம். பெரிய புள்ளைகள் தான் A லெவல் படிக்கிறார். அவன் இப்ப நான் இப்ப லாஸ்ட் வீக் ஒருத்தர் சந்திச்சு அவன் யூனிவர்சிட்டியில படிக்கிறான். அவன் சொல்றான் நான் இன்னென்ன கறிகள் சாப்பிட மாட்டேன். நாங்க ஒரு பயணம் போயிருந்தோம். அவன் பெரிய ஆள் யூனிவர்சிட்டியில செகண்ட் இயர் படிக்கிறான். அவன் சாப்பிடல. அப்ப நான் கேட்டேன் வீட்ல நீ என்ன செய்யறான்னு? இல்ல வீட்ல உம்மா எனக்கு என்ன செய்யற இந்த சாப்பாடு ஊட்டி விடுவா. ஸோ நாங்க சில நேரங்கள் அப்படி ஊட்டி விடுறது தவறல்ல. நாங்க நினைக்கிறோம் புள்ள பெரிய ஆள் சாப்பிடணும், நேரத்துக்கு சாப்பிடணும், ஒழுங்கா சாப்பிடணும். இல்ல நீங்க என்ன செய்றீங்க, அந்த ஊட்டி விடுறதும் ஒரு லவ் லாங்குவேஜ் தான். நீங்க அந்த புள்ளைய தடவி நீங்க அணைச்சி ரைட். ஸோ அந்த சாப்பாட்டை நீங்க விருப்பமானதா ஆக்குறது, சாப்பாட்டில் உள்ள அந்த சுவாரஸ்யம் நாங்க சேர்ந்து சாப்பிடுற அந்த சுவாரஸ்யத்தை உருவாக்குறது, இப்படி செய்யறது மூலம் உங்களுக்கு என்ன செய்யலாம், அந்த புள்ளையில் உள்ள டிஸார்டர் என்று சொல்லாம ஈட்டிங் பிஹேவியரை நீங்க மாற்றிக்கொள்ளலாம். குட் ஈவினிங் சார். மகா எஸ் சொல்லுங்க. எஸ் குட் ஈவினிங் சார். குட் ஈவினிங். எனக்கு இருக்கிற பிரச்சனை உண்டு சார், என் அனுபவத்தை சொல்றேன் சார். எங்கட மகனுக்கு இப்ப நீங்க படிப்பிச்சதுல நான் அநேகமா சொல்ல போனா 75% விடயங்கள் செய்திருக்கிறேன் சார். ஓகே ஓகே. நைட்ல எல்லாம் நல்ல விஷயங்களை சொல்லி தரது, காலையில குட் மார்னிங் சொல்லும் போதும் நல்ல விஷயங்களை எல்லா விஷயம் அநேகமா 75% விடயங்களை நான் செய்திருக்கிறேன். ஓகே ஓகே. பட் சார் எனக்கு வர குற்றச்சாட்டு நான் தான் புள்ளைய கெடுத்து போட்டேன். ரொம்ப அன்பை காட்டி கெடுத்து போட்டேன். புள்ளைய எனக்கு எல்லாரும் எனக்கு அது சொல்றாங்க சார், நீங்க தான் புள்ளைய அடிச்சு நல்லா வெளுத்து வாங்கி வளர்த்திருந்தா இப்படி செய்ய மாட்டான் தானே அப்படி சொல்லி அவர் கொஞ்சம் முரண்பாட்டு பிடிக்கிறாரு சார். எனக்கு மனசு கவலையா இருக்கும், நான் பிள்ளையான பக்கம் போயிட்டனோ புள்ளைய வீணா. என்ன ஏஜ் வந்து? 9 சார். ஓகே 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 ரைட். இப்ப ஒன்று தான். ஓகே, ஒரு விஷயத்தை நல்லா விளங்கிக் கொள்ள வேண்டிய விஷயம், எல்லாரும் நினைக்கிற ஒரு விஷயம் என்னன்னு சொன்னா புள்ள குறும்புத்தனமா நடந்து கொள்றது ஒரு பிழை. புள்ள இயல்பாக சில விஷயங்கள்ல என்ன செய்யும், குறும்புத்தனம் காட்டும். அந்த குறும்புத்தனத்தை ரசிக்கிற பெற்றோர்களாக நாங்க இருக்காத வரையில நாங்க என்ன செய்வோம், அந்த புள்ளையில ஹாஷா நடந்து கொள்வோம், அந்த புள்ளைக்கு சத்தம் போடுவோம். ஆக 9 வயது அவர் சில விஷயங்கள் செய்வார் தான். இதோட சேர்த்து நாங்க என்ன செய்வோம், நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அவர் செய்யக்கூடிய ஒரு 10 விஷயத்தை நாங்க ஒப்சர்வ் பண்ணுவோம். அந்த 10 விஷயத்தையும் பாராட்டுவோம். அதை ஏற்கனவே அந்த புள்ள சில விஷயங்கள் நல்லா செய்யுது, அந்த செய்யற விஷயங்கள் நீங்க இந்த விஷயத்த நல்லா செய்றீங்க, நல்லா நீங்க வாஷ் பண்றீங்க, நல்லா வந்து நேரத்துக்கு வந்து உட்கார்ந்து படிக்கிறீங்க, அம்மாக்கு ஹெல்ப் பண்றீங்க, ரைட். இந்த மாதிரி சின்ன நல்ல விஷயங்களை நீங்க என்ன செய்றீங்க, அடிக்கடி பாராட்டுறீங்க. அந்த புள்ள அந்த 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 பருவத்தில் என்ன செய்யும், பாராட்ட மிச்சம் பெரிய விஷயமா நினைக்கும். சின்ன பரிசுகள் வாங்கி கொடுக்குறீங்க அந்த செய்யற நல்ல விஷயங்களுக்கு. ஆகவே நீங்க பாசிட்டிவான விஷயங்களை அதிகமா சொல்றது மூலம் அதை ரீஎன்ஃபோர்ஸ் பண்றது, நாங்க திரும்ப நீங்க நல்லா செய்றீங்க, நல்லா நடந்து கொள்றீங்க என்று சொல்லி திரும்ப சொல்ற நேரம் அந்த புள்ள அந்த பாராட்டுக்கு, அந்த பரிசுக்கு, அந்த நல்ல பேருக்கு என்ன செய்து ஆசைப்படுது. இப்படித்தான் நீங்க என்ன செய்யணும், அந்த புள்ளைய மெதுவாக உங்களோட வழிக்கு எடுக்கணுமே இல்லாம அது சொல்லுங்களேன். இப்ப நாங்க கூட என்ன செய்யறோம், ஒரு 10 விஷயம் நல்ல விஷயம் செய்யுது, ஒரு ஒரு 50 விஷயம் நல்ல விஷயம் செய்யுது, ஆனா ஒரு 4 விஷயம் பிழையா செய்யுது. நாங்க அந்த பிழையத்தான் என்ன செய்வோம், தூக்கி பிடிப்போம். அப்படி இல்லாம நீங்க அடிக்கடி அதை பாராட்டுறது, அடிக்கடி அதுக்கு தட்டி கொடுக்கறது, அடிக்கடி இந்த விஷயங்களை அதாவது நீங்க பரிசில்கள் மூலம் அல்லது தட்டி கொடுத்தல் மூலம் நல்ல வார்த்தைகள் மூலம் திரும்ப
அது நல்ல விஷயங்கள் செய்யுது என்று சொல்ற விஷயத்த நீங்க சொல்லும் பொழுது அந்த புள்ள என்ன செய்யும், பாசிட்டிவாக திங்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணும். தேங்க்யூ சார். நான் சரியான மன அழுத்தத்துல இருந்தேன் சார் இந்த விஷயத்துல. ஓகே எங்க மாமி வீட்டாக்களும் எனக்கு ஓகே கம்ப்ளைண்ட் சார், புள்ள ஒழுங்கா வளர்க்கலன்னு சொல்லி. எங்கட அம்மா வீட்டாக்களும் கம்ப்ளைண்ட். ஆனா எங்கேயும் விட்டுட்டு போவேலாம் அவங்க விரும்ப மாட்டாங்க. ஏன்னா உங்களோட ஓகே மகன் வீட்டிலே கூட்டி கொண்டு போயிட்டுருங்க அப்படித்தான் ம் சொல்லுவாங்க சார். ம் ம் ஆனா நான் என்ன இப்ப நினைக்கிறேன், ஆ புள்ளட இப்ப சரியான பக்கம். சொல்லுங்க ஆ சார். எஸ் இப்ப 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 நான் நினைக்கிறேன் இந்த இந்த சில அம்மமாருக்கு அப்பமாருக்கு இருக்கிற விஷயம் என்ன, நாங்க போலீஸ்காரர் போல இருக்கணும், புள்ள இப்படித்தான் நடந்து கொள்ளணும். அது பிழையான விஷயம் அல்ல. அம்மா அப்பா எதிர்பார்க்கறது நல்லா நடந்து கொள்ளணும்னு சொல்லி எதிர்பார்க்கறது. ஆனாலும் இயல்பான குறும்புத்தனங்கள், அது ஒரு கல்ல வீசும். சில சில விஷயங்கள்ல நாங்க சொல்ற மாதிரி கேட்காது. அம்மா அப்போட சில நேரங்கள்ல வாதிடும். ரைட்? அப்ப இத ரசிக்கிறதோட, இத நான் சொல்றேன், இத முற்று முழுதாக நீங்க என்ன செய்யறது இல்ல, எதிர்த்து கஷ்டப்படுத்தி அந்த புள்ளைய வந்து நெருக்குதலுக்கு உட்படுத்தி தண்டிச்சு நீங்க அத செய்யறதல்ல. மெதுவாக நல்ல விஷயங்கள நீங்க பாராட்டும் பொழுது இயல்பாகவே அது அம்மாட அப்பாட நல்ல பேரை கேட்கறதுக்காக பரிசை பெற்றுக் கொள்றதுக்காக என்ன செய்யும், காலப்போக்கில் அது மாறும். தேங்க்யூ சார். அஸ்ஸலாமு அஸ்ஸலாமு அலைக்கும் அலைக்கும் சார். சார். சரிண்ணா. அஸ்ஸலாமு இந்த அலைக்கும் சார். வலைசலாம். சார், நானும் என்ற ஒரு அனுபவம் வந்து பகிர்ந்து கொள்ள விரும்புறேன் இந்த ஓகே சந்தர்ப்பத்துல. ஓகே புள்ளைகளோட நாங்க எங்களோட செல்ஃபி ஸ்டடி டைமுக்கு நாங்க எப்படி புள்ளைகளோட அணுகி அவங்களோட நாங்க சேர்ந்திருப்போமோ, அதே ம் போல நைட்டுக்கு தூங்கும் போது புள்ளைகளை அணுகி இன்றைய நாள் நாங்க எந்த கெட்ட விஷயத்த செஞ்சோம், என்ன நல்ல ம் விஷயத்த செஞ்சோம்னு ஒரு ம் பெற்றோர் ஒரு முறையில நாங்க எஸ் கேட்கணும். அப்ப எஸ் அந்த சந்தர்ப்பத்துல புள்ள அன்னைக்கு நடந்த கெட்ட அவரால செய்யப்பட்டது. இப்ப பாடசாலையில இருந்து ஒரு ம் பென்சில கொண்டு வந்துட்டாரு. ம் அப்ப ம் இத நாங்க கேக்குறோம். இத எங்கிருந்து கொண்டு ம் வந்தீங்க? இது உங்களோட இல்லையே ம் என்று சொல்ல ம் போக்கல. அப்ப அத நாங்க சொல்லி காட்டுறோம். இதுக்கு ம் பிறகு நீங்க இந்த மாதிரி ம் வேலை செய்ய வேணாம். ம் அப்ப இதுக்கு பிறகு இத நாங்க நோக்கி அந்த புள்ளைய எஸ் பார்வையிடும் போது புள்ள அந்த விஷயத்த செய்ய எஸ் மாட்டோம். அப்ப நைட்ல நாங்க ம் புள்ளைகிட்ட கட்டாயம் கேட்கணும் இந்த விஷயத்த. ம் ம் அப்ப ம் இதன் ம் மூலமா நிறைய திருத்தங்களை காண இயலும் எங்களுக்கு. நல்ல இது ஒரு பாயிண்ட். கட்டாயம் ஒரு பேரண்ட்ஸ் கையாள வேண்டிய ஒரு விடயம்னு நான் கண்டிப்பாக நினைக்கிறேன். அதையும் நான் கண்டிப்பாக நல்ல ஒரு பாயிண்ட். இதுல இதுல ஓகே சேர்ந்திக்கிற பேரண்ட்ஸுக்கு இதை நான் பகிர்ந்து கொள்றேன். காரணம் நான் ஏன் அனுபவத்துல கண்ட ஒரு விஷயம். புள்ளக நல்ல ஒரு நல்ல பாயிண்ட். முறையா வளர்றதுக்கு ஓகே நல்ல ஒரு ஒரு பாயிண்ட். இதுக்கு காரணம். பின்னுக்கு ஒரு சைக்காலஜி, ஒரு ஒரு உளவியல் காரணமும் இருக்குது. உண்டல்ல பலதரப்பட்ட காரணங்கள் இருக்குது. உண்டு. ஒரு நாள்ல கடைசி பகுதியில நாங்க படுக்க போறோம். இயல்பாகவே மனிதர்கள் படுக்க போற அந்த சந்தர்ப்பத்துல மனிதர்கள் அமைதி அடைவாங்க. அமைதி அடைகிற சந்தர்ப்பத்துல அன்பை எதிர்பார்க்கிறது. ஒரு அன்பான ஒரு அது மனிதன் இயல்பு. ஆகவே இப்ப நாங்க என்ன செய்றோம், நாங்க புள்ளைய என்ன செய்றோம், படுக்க வைக்கிறோம், கிட்ட போறோம். கொஞ்சம் வளர்ந்த புள்ள, நாங்க போயிட்டு கொஞ்சம் கழிச்சு கொண்டு இருக்கிறோம். இப்ப எனக்கு நடந்த ஒரு சம்பவம், எங்களோட மகன் என்ன செஞ்சாரு, ஆ நாங்க பெயிண்ட் பண்ணி 2 நாள் தான். இவரு செவர்ல என்ன செஞ்சுட்டார், கீறி வச்சுட்டார். நெறைய வரைஞ்சு வச்சுட்டார். இப்ப எங்களுக்கு பெரிய கோவம் வந்தது தான். பெயிண்ட் அடிச்சு 2, 3 தான் ஆகுது. இவர் நெறையவே கீறி வச்சுட்டார். அப்ப நாங்க அன்றைக்கு இரவு என்ன செய்றோம், இப்ப கிட்ட போய் படுக்க படுக்க வைக்கிறோம். இவர் சொல்றாரு, 3 வயசுன்னு நினைக்கிறேன். 3, 3 1/2 வயது. அவர் சொல்றாரு, "ஆ எப்படி நீங்க நல்ல புள்ள தானேன்னு சொல்லி கேட்கிறேன்." "இல்லையே, நான் நல்ல புள்ள இல்லையே. இன்னைக்கு நான் செவர்ல கீறிட்டேனே." என்று சொல்லி அவரே உணர்ந்து அத கதைக்கிறார். ஆகவே மனம் அமைதி அடையும் பொழுது, மனம் நிதானம் அடையும் பொழுது அவர் என்ன செய்வார், அந்த பிழையை ஏற்றுக்கொள்வார். 2வது விஷயம், இந்த நாங்க நைட்ல கதைக்கும் பொழுது, அதாவது லேட் ஹவர்ஸ்ல கதைக்கும் பொழுது, தூங்குறதுக்கு கொஞ்சம் முன்னுக்கு கதைக்கும் பொழுது, அந்த ஒரு கருத்து, நீங்க சொல்ற கருத்து அவருடைய சப்கான்ஷியஸ்க்கு போகும். இப்ப எங்களுக்கு கூட நாங்க சில விஷயங்கள ராவைக்கு அத நெனச்சு பார்க்கிறோம். முக்கியமான சில விஷயங்கள வாழ்க்கையில இலக்குகள நாங்க அத பத்தி யோசிக்கிறோம். புள்ளைகளோட கதைக்கிறோம். நீங்க நல்ல புள்ளையா வரணும்னு சொல்லி சொல்றோம். அந்த ஒரு எண்ணம் புள்ளையோட ஆழ் மனதுக்கு படிப்படியா என்ன செய்யும் போகும். ஆகவே நல்ல ஒரு பிராக்டிஸ். தேங்க் யூ. நீங்க ஞாபகப்படுத்துனதுக்கு தேங்க் யூ. சார், கட்டாயம் இத பேரண்ட்ஸ் கையாண்டா உண்மையிலே நல்ல ஒரு கண்டிப்பா. பிரஜைய உருவாக்கியலும். இது தேங்க் யூ. உங்களோட உண்மைக்குமே கருத்துக்கு நன்றி. சரி. ஓகே. ஜஸாக்கல்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும் சார். சலாம். சார் அந்த பெற்றோர்கள் நேரம் இந்த பிள்ளைகள் அந்த படுக்கையிலிருந்து பிரிச்சோணும்ன்ற அந்த எந்த ஓகே. ஏஜ்ல சார் அது ஆ கையாளணும்? பொதுவா 10 என்றது தான் பொதுவான வயது.
அந்த 10 வயதுன்னு சொல்ற நேரம் நீங்க என்ன செய்வீங்க? அந்த 10 வயதுக்கு முன்னுக்கே புள்ளைக்கு நீங்க தைரியத்த குடுப்பீங்க. இப்ப சில பேரண்ட்ஸ்க்கு இருக்கிற பிரச்சனை என்னன்னு சொன்னா, பிள்ளைய தூரமாக்குறதுல கொஞ்சம் மனசுக்கு சங்கடம். புள்ளைக்கு மும்மா விட்டுட்டு போறதுல ஒரு சங்கடம் இருக்குது. அப்ப நாங்க என்ன செய்றோம், 10 வயது ஆகுற நேரம் பிரிக்கிறதுக்குரிய நிறைய காரணங்கள் இருக்குது. ஆகவே அந்த புள்ளைய பிரிக்கிறதுக்கு முதல்ல நீங்க படிப்படியாக புள்ளைய என்ன செய்றீங்க, தைரியப்படுத்துறீங்க. ஒரு அ அவர பிரிக்கிறதுக்கு ஒரு 6 மாசத்துக்கு முந்தி இப்ப நீங்க பெரிய ஆளாவிட்டீங்க. தனியா படுப்பீங்களா? நீங்க தனியா மேனேஜ் பண்ணுவீங்களா? வாஷ்ரூம் போக தேவைப்பட்டா தனியா லைட் ஆன் பண்ணி உங்களுக்கு போகலாமா? என்று சொல்லி என்ன செய்றோம், நாங்க சேலஞ்சாக குடுக்கறது, பாராட்டுறது. ஸோ அப்படி செய்றது மூலம், உண்மையாக அந்த தனிய நாங்க படுக்க வைக்கிறன்ற விஷயத்துல, ஒரு ஆளுமைய நாங்க என்ன செய்றோம், வளர்க்கிறோம். நாங்களே எல்லாம் செய்து இப்ப புள்ள தனியா எழும்பி நிக்கும். நீங்க கிட்ட படுக்கிற நேரம், தனி எழும்பி நின்று என்ன செய்யும், சத்தம் போடும். அந்த சத்தம் போடுற இயல்பு அதே இல்லாமல் ஆக்கிக் கொள்ளும். நான் இப்ப தனியேத்தான் இருக்கிறேன். நான் தான் இப்ப என்ன செய்யணும், என்னுடைய பிரச்சனையை தீர்த்துக் கொள்ள வேணும் என்று சொல்லி அந்த புள்ள என்ன செய்யும், அதனுடைய ஆளுமைய என்ன செய்யும், அது வளர்த்துக் கொள்ளும். ஆகவே 10 வயது நல்ல பிரிக்கிறதுக்கான சரியான வயது. அதே நேரம் நான் சொன்ன மாரி நீங்க அந்த தைரியத்த குடுத்து பிரிச்சீங்கன்னு சொன்னால், அது உங்களுக்கு நல்லா இருக்கும், புள்ளைக்கு நல்லா இருக்கும். ஓகே. அஸ்ஸலாமு அலைக்கும் சார். ஆல்ரைட். ஒரு கேள்வி வந்திருக்குது சாட் பாக்ஸ்ல. ஓகே. ரைட். சார். நான் அந்த கேள்விக்கு பதில் குடுத்துட்டுருக்கவா? ஒரு சாட் பாக்ஸ்ல ஒரு கேள்வி இருக்குது. ஓகே. 3 கிரேட் 3 கிளாஸ் அதுல படிக்கிற புள்ள என்ன செய்யுது? ஓகே. ஸ்பீக் அபவுட் லவ் இன்சைட் கிளாஸ். ரைட்? அப்படின்னு சொன்னா ரைட். இப்ப இந்த சின்ன வயதுல புள்ளைகளுக்கு இந்த காதல் எண்ணம் வரலாமா? என்று சொல்றது. ஆகவே இயல்பு. இப்ப நீங்க 3 வயதுல இத பத்தி கதைக்கிறேன்னு சொல்றது, இயல்பு. அது அந்த புள்ள என்ன செய்யுது, இத பத்தி பாக்குது, கேக்குது, கேள்விப்படுது. எந்த தவறும் இல்ல. நீங்க என்ன செய்றீங்க, அந்த புள்ளைக்கு இதுதான் சரின்னு சொல்ற விஷயத்த மிக தெளிவாக அடிக்கடி சொல்றது. நீங்க புள்ளைக்கு அன்பு காட்டுறது. மாமா இத்தனை வயசுல தான் மேரி பண்ணினார். டாடா இத்தனை வயசுல தான் மேரி பண்ணினது. அதுதான் அதுக்குரிய வயது. நாங்க அதுக்கு முதல்ல படிக்கணும். அதுக்கு முதல்ல யுனிவர்சிட்டிக்கு போகணும். அதுக்கு முதல்ல நிறைய விஷயங்கள செய்ததுக்கு பிறகு தான் மேரி பண்ணுவோம். என்று சொல்லி அந்த பத்தி நீங்க என்ன செய்யறது, மெதுவாக மெதுவாக அந்த புள்ளைகிட்ட கதைக்க ஸ்டார்ட் பண்றது. ஆகவே இந்த காதல் என்று சொல்ற விஷயம் பொதுவாக உள்ள ஒரு பிரச்சனை. இது எங்க அதிகமா வருதுன்னு சொன்னால், அநேகமான சில புள்ளைகள் சொல்றாங்க, அம்மா எனக்கு எப்படியோ ஒரு எண்ணம் வருது. ஒரு பாய் என்ன பார்க்கிறார். எனக்கும் அந்த பாய பார்க்கணும் போல இருக்குது என்று சொல்ற அளவுக்கு நாங்க அந்த உறவை வளர்ப்போமாக இருந்தால், அந்த புள்ள என்ன செய்யும், பாதுகாக்கப்படும். எனக்கு தெரிஞ்ச ஒரு ஃபேமிலி ஒரு புள்ள என்ன சொல்லுது, உம்மா கிட்ட சொல்லுது, நான் இப்படித்தான் எங்கட கிளாஸ்ல இந்த மாரி நடக்குது. அம்மா நான் அப்படி செய்ய மாட்டேன். நீங்க நல்ல புள்ளம்மா. ஸோ ஒரு 12 வயசு, 13 வயசு புள்ள. ஆகவே இந்த விஷயத்த நாங்க வெளிப்படையா கதைக்கிறது மூலமும், அதில் உள்ள சரிபிழையை நாங்க எடுத்து சொல்றது மூலமும் தான் என்ன செய்யலாம், இந்த விஷயத்த நாங்க இல்லாமலாக்கலாம். நாங்க எந்த அளவுக்கு அத மறைச்சு நாங்க என்ன செய்றோம், தடுக்க ட்ரை பண்றோமோ, அந்த புள்ள என்ன செய்யும், களவுல செய்ய பார்க்கும். ஆகவே தெளிவாக அதில் உள்ள சரிபிழைய சொல்லிக் குடுக்கிறது மூலம் அந்த புள்ள என்ன செய்யலாம், நல்ல பக்கம் திருத்திக் கொள்ளலாம். ஓகே. அடுத்த கேள்வி. சாரி. நாங்க ஒரு லாஸ்ட் கேள்வின்னு எடுப்போம். இந்த கேள்விய. அஸ்ஸலாமு அலைக்கும் சார். வலைக்கும் சலாம். என் மகன் வந்து 9 வயது. ம்ஹ்ம். இன்னும் பெட்ல யூரின் பாஸ் பண்றார். ஓகே. அவருக்கு இப்போ கொஞ்சம் கவலை. அடே ஓகே. நான் இன்னும் ஓகே. இவ்வளோ செல்லியும் அவரை விட சின்ன வயசுல இன்னொரு தம்பி இருக்கிறார். அவருக்கு ஆல்ரைட். ஓகே. கிரேட் 1 படிக்கிறார். அவரே நேரத்தோட யூரின் பாஸ் பண்றதை நிப்பாட்டிட்டார். ஓகே. இப்ப அவருக்கு கவலை, அந்த தம்பி இதாக்குறாரு இல்ல, நான் எவ்வளவு தான் நினைச்சாலும் எனக்கு ரைட். வந்துருதுண்டு. ரைட். நான் இதுக்கு சரியான பதில் தரத்துக்கு சிஸ்டர் இஸ்ரா தான் நினைக்கிறேன் பொருத்தம்னு சொல்லி. சிஸ்டர் இஸ்ரா நீங்க எடுக்கிறீங்க அந்த கேள்வியை ப்ளீஸ். எனக்கு கேட்கல நானா. இல்ல இடையில இந்த எனக்கு கேள்வி line- என்னன்னு சொன்னால், அதாவது இந்த யூரின் பாஸ் பண்றது. புள்ள வந்து தூக்கத்துல யூரின் பாஸ் பண்றது. அவரோட தம்பி பாஸ் பண்ணல, அவர் பாஸ் பண்றார். அது அவருக்கு கவலையா அவர் உணர்றாரு. பிள்ளைன்னு சொல்லி உணர்றாரு. என்ன செய்யணும்? பெட் வெட்டிங் நான் ஏஜ் என்னமோ தெரியல. 10. 9. ஓகே. பெட் வெட்டிங்கை பொறுத்த மட்டும் சிலவங்களோட பவுல் கண்ட்ரோல்ன்ற விஷயத்துலயும் அவங்களோட சைக்காலஜிக்கலி
அவங்களுக்கு இருக்கிற கான்ஃபிடென்ட்ன்ற விஷயமும் வந்து கூடுதலாக தாக்கம் செலுத்தும். அப்ப பவுல் கண்ட்ரோல்ன்ற நாங்க பார்க்க யூரினரி பிளேடர் கண்ட்ரோல்னு சொல்லி நாங்க பார்க்குற நேரம் சில நேரம் எங்களோட அதாவது டே டைம்ல அவங்களுக்கு கொடுக்குற டைம் ஒன்றும் பேரண்ட்ஸ் வந்து பாசிட்டிவா ஹேண்டில் பண்றதையும் வச்சுக்கொண்டு என்ன செய்யலாம்டா எங்களுக்கு பெட் வெட்டிங்கிறத கூடுதலான சந்தர்ப்பத்துல என்ன செய்யலாம்டா அவங்களோட அந்த நடத்தைய பிஹேவியரை மாற்றத்துக்குள்ள கொண்டு வரையும். அப்ப பாசிட்டிவ் ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட் இப்ப நாங்க சொல்லுமே ஒரு 1 ஹவருக்கு ஒருக்கா யூரின் பாஸ் பண்றதுக்கு நாங்க வர ஷெட்யூல்லே அவங்கள 1 ஹவருக்கு ஒருக்கா ஞாபகப்படுத்தி என்ன செய்யறோம் என்று சொன்னா யூரின் பாஸ் பண்ண வைப்போம். பிறகு அந்த 1 ஹவர்ன்றது 2 ஹவர்ஸ் 3 ஹவர்ஸ் 4 ஹவர்ஸ்னு சொல்லி டைமை இன்க்ரீஸ் பண்ணி நாங்க தூங்குற டைம் ஒரு 6 ஹவர்ஸ் தான் நாங்க தூங்குற 6 to 8 ஹவர்ஸ் தூங்குற டைம்ல நாங்க இன்க்ரீஸ் பண்ணி கொண்டு வரலாம். அப்போ ஒவ்வொரு 1 ஹவருக்கு நீங்க இன்க்ரீஸ் பண்ற ஒவ்வொரு 1 ஹவருக்கும் அவரை ரிவார்ட் பண்ணணும், அவரை அப்ரிஷியேட் பண்ணணும், அவரோட கான்ஃபிடென்ட் நீங்க அவருக்கு ஃபீல் பண்ண வைக்கணும். ரைட், 1 ஹவர் உங்களுக்கு டொலரேட் பண்ணக்கூடியதா இருந்துச்சு, ரைட், இன்னைக்கு 1 ஹவர் and half an hour நீங்க டொலரேட் பண்ணிக்கிறீங்க. அப்ப இது இந்த 1 ஹவர்ன்றது ஒவ்வொரு நாளும் செய்யக்கூடிய வேலை இல்லை. அது 1 ஹவர்ன்றது ஒரு 2 வீக்ஸுக்கு ப்ராக்டிஸ் பண்ண வேண்டிய ஒரு விஷயம். ஒரு லாங் பீரியட் அவங்களோட நாங்க ப்ராக்டிஸ் பண்ணி சப்போர்ட் பண்ணி இன்டேக் அவுட்புட் இந்த இதெல்லாம் வந்து நாங்க என்ன செய்யணும் என்று சொன்னா அவங்களோட ஒர்க் பண்ண வேண்டி வர. அப்ப இதையும் தாண்டி வர நேரம் தான் இந்த செயற்பாடுகள் எல்லாம் போயிட்டு சைக்காலஜிக்கல் சப்போர்ட் கொடுத்து ஸ்பிரிச்சுவலி அவங்களை எம்பவர் பண்ணி நாங்க இந்த டைம் ஷெட்யூல்ல அவங்களை இன்க்ரீஸ் பண்ணி அப்படியும் இந்த பெட் வெட்டிங்கிறது வந்து கண்ட்ரோலுக்குள்ள வருதில்லை. அப்படியாக இருந்தால்தான் நாங்க என்ன செய்யணும்னா மெடிக்கலி நாங்க ஒரு டாக்டரை அப்ரோச் பண்ணி பார்க்கலாம். அப்ப அவங்களோட பிளேடர் ரிலேட்டட் ஏதாவது இஷ்யூஸ் இருக்கான்றத அவங்களுக்கு பார்க்கலாம். அடுத்து வந்து இது பொதுவாக நாங்க நானாமார் செய்யல, தம்பிமார் செய்யல, இவர்கிட்ட இந்த பிராக்டிஸ் இருக்குது, இவர் கணக்கெடுக்கிறாரு இல்ல, இவர் வந்து விளையாட்டுத்தனம் ஆகிக்கிறாரு, மத்தவங்களோட இதை பத்தி பேசுறது, நானா செய்யல தம்பி செய்யல இவர் வந்து இப்படி பண்றாரு, அத நாங்க சில நேரம் சைன்ல சொல்லுவோம். இவருக்குன்ற 4-5 கல்சான் வேணும் நைட்டுக்கு, இவருக்கு ஒரு 4-5 கல்சான், இவர ஒரு பயணம் கொண்டு போகலாம். சோ இந்த மாதிரியான வேர்டிங் கூட என்ன செய்யும் என்று சொன்னா இவங்களை வந்து இவங்களோட கான்ஃபிடென்ட்டை குறைக்கும். இப்ப நான் அண்மையில ஒரு தொலைக்காட்சியில நீயா நானா ப்ரோக்ராம்ல கூட பார்த்தேன், மெரிப்பண்ணினத்துக்கு பிறகு கூட இப்படியான பிரச்சனை உள்ளவங்க இருக்கிறாங்க. சோ அது எங்க நாங்க அந்த பிஹேவியரை அவர் சொல்றாரு, நான் ட்ரை பண்ணினேன், அவர் வெளியே போயிட்டு நிக்கிறதே இல்லை, ஆஃப்டர் மேரேஜ் கூட எங்கேயும் போயிட்டு தங்குறேன் இல்லை, வீட்டுக்கே வந்துடுறாங்க, எனக்கு தெரியும் நான் வெளியே ஒரு இடத்துல போயிட்டு நிக்கிறேன், இது ஒரு சேலஞ்சான ஒரு விஷயம். உங்களோட லைன் பிரேக் ஆகுதான் போல இருந்துச்சு. ஓகே, உங்களோட லைன் பிரேக் பண்ணது போல. அவங்களுக்கு செய்யறது. அப்ப இந்த நெகட்டிவாக நாங்க சொல்ற இந்த சில எங்களுக்கு தெரியாம நாங்க இம்ப்ரூவ் பண்ணணும்னு கொண்டு பேரண்ட்ஸா ஃபேமிலி மெம்பர்ஸா நாங்க பேசுற இந்த விஷயங்கள் கூட எங்களுக்கு தெரியாம அது டிபாசிட் பண்ணப்படுது மெசேஜா. சோ இதுகள் எல்லாமே கூட பிள்ளைகளை நாங்க என்ன செய்யுதுன்னு அப்ப இதுல பேரண்ட்ஸ் வந்து நிறைய அவதானமாக நாங்க பிள்ளைகளோட செயற்படணும். அதை கணக்கெடுக்காம விட்டுறது, பனிஷ் பண்ணாம விட்டுறது, அதை பேசாம விட்டுறது, அதான் ஒரு நாள் கூட அவங்கள இம்ப்ரூவ்மெண்ட் இருந்தா அதை பாராட்டுறது, அதுக்கு ரிவார்ட்ஸ் கொடுக்க மாதிரி விஷயங்களை நாங்க செய்யற நேரம் அந்த பிஹேவியர்ஸை நாங்க இம்ப்ரூவ் பண்ணி கொள்ளலாம். இன்ஷால்லா. ஜஸாக்கல்லாஹ். ஓகே, நான் நேரத்தை நாங்க தாண்டிட்டோம். நாளைக்கு நாங்க திரும்ப சந்திக்க போறோம். எஸ், நான் நேரத்தோட கேட்க போனேன், இந்த மாதிரி வந்து இடையில இந்த ரைட், ஓகே, ரைட், ரைட், ஒரு கேள்வி வந்து கேட்க ஓகே, குயிக்கா கேளுங்க, கடைசி கேள்வி எடுப்போம். என்னன்னா எனக்கு வந்து இந்த ட்வின்ஸ் 2 பேர் மகன். இப்ப 3 வயசு அவங்களுக்கு 3 வயசு ஆகுறேன். ஆனா இப்ப அவன் வந்து அந்த அந்த போயின்றதுனால துடிச்சதானே, சும்மா இருக்கிறதே இல்லை, எந்த நேரமும் என்னமாலும் இயங்கி செஞ்சு கொண்டேதான் நிக்கிறேன். அப்ப இப்ப நாங்க அவன்
அந்த மைண்டை வந்து கொஞ்சம் மாத்துறேன்டா ஒரு அறிவு ரீதியாகவும் இது என்னமாலும் ஒரு அவங்களுக்கு அதை செய்யக்கூடிய மாதிரி என்னமாலும் இருக்கிறா செய்யலுமா அவங்களுக்கு இந்த அந்த ஏறுறது அந்த விழுற சரிமற்றவங்க விழுகுற இந்த ஒருத்தருக்கு தள்ளிக்குறேன் மேல ஏறுறேன் அதெல்லாம் கூடுதலா செய்யறேன் கண்ட்ரோல் பண்றது கொஞ்சம் கஷ்டம் அப்ப அந்த மைண்டை மாத்தி வேற என்னமாலும் வேலையை வந்து கொடுக்கறதுக்கு அப்படி என்னமாலும் செய்ய இந்த கொஞ்சம் செல்ல ஓகே ஓகே நான் சும்மா சுருக்கமான ஒரு பதில் எதுக்கு தாரேன். இப்ப புள்ளகளோட இயல்பான கியூரியோசிட்டின்னு சொல்றது, அதாவது புள்ளகளுக்கு தேடுறது, செஞ்சு பார்க்கறது, உடைக்கிறது. ஏற்கனவே கேள்வி வந்திருக்குது, ஒரு சில விஷயங்கள் உடைக்கிறது, அதை திரும்ப பொருத்தி பார்க்கறது, இது எல்லாம் இயல்பான விஷயங்கள். நாங்க இதை ஒரு பிரச்சனையா நினைச்சு கொண்டு புள்ள 3 வயது தான், அப்ப அந்த 3 வயது புள்ளைய நாங்க பெரியசா நினைச்சு கொண்டு என்ன செய்யறது இல்ல, அதை கட்டுப்படுத்த முயற்சி செய்யறது இல்ல. நீங்க முடியுமான வரையில அந்த புள்ளகளுக்கு கவனம் செலுத்துறது. உங்களுக்கு 2 புள்ளகள் கிடைச்சிருக்கு, பெரிய பாக்கியம். ஆகவே அது ஒரு பாக்கியமா நினைச்சுக்கோ. நீங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்றது அவங்களுக்கு. இப்ப பொதுவாக 2-3 வயசு வர நேரம் இப்ப ஒரு ஃப்ரெண்டுக்கு இதே மாதிரி ஒரு மகன் இருந்தாரு, 2 மகன்மார் ட்வின்ஸ். 2.5 வயசுல ஃபைட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. நாடகம் கொடுத்தா தம்பி கொடுக்கணும், தம்பி கொடுத்தா நானா கொடுக்கணும், இப்படி அடிக்கடி சண்டை போட்டுக்கொள்றது. ஆகவே இதை நீங்க ஒரு பிரச்சனையா பாக்குறது இல்ல. முடியுமான வரையில் இப்ப விளங்காத வயது, அவங்கள நீங்க ஏதாவது ஈடுபடுத்துறது, அவங்கள விளையாட பண்றது, அவங்களோட கவனத்தை அடுத்து நாங்க இப்ப வீட்டு சூழலை கூட வித்தியாசமான விஷயங்கள், அதாவது பாய்ஸா இருக்கிறபடியால அவங்களுக்கு நிறையவே விளையாடுற தேவை இருக்கும். அந்த தேவைகளை நீங்க சின்ன சின்னதா செய்து கொடுக்கும் பொழுது, அது மணல் விளையாட்டா இருக்கலாம், சின்ன சின்ன சீட்ஸை கொண்டு விளையாடுறதா இருக்கலாம், சின்ன சின்ன விளையாட்டுகள். அந்த விளையாட்டுகளை கொடுக்கும் பொழுது அவங்க என்ன செய்யும், மன ஒருமைப்பாடு வளர்த்துக் கொள்வாங்க. அது மூலம் இந்த நீங்க சொல்ற அந்த விஷயத்தை என்ன செய்யலாம், கட்டுப்படுத்திக் கொள்ளலாம். ஓகே, ரைட். ஓகே, நாங்க நாளைக்கு திரும்ப சந்திக்கிறோம். இதே மாதிரி 8 மணிக்கு சந்திக்கிறோம். நாளைக்கு மிக முக்கியமான ஒரு தலைப்பு, நீங்க எல்லாரும் கலந்து கொள்ளுங்கன்னு சொல்லி கேட்டு விடைபெறேன். நன்றி. ஸ்பெஷலி இதுல இடையில கலந்து கொண்ட சிஸ்டர் நூருல் இஷ்ரா, அவர் நாளைக்கு வளவாளரா வர இருக்கிறார். அது மாதிரி இந்த நிகழ்ச்சியை மிக அழகாக, மிக தெளிவான முறையில மிக அழகாக செய்து தந்த சகோதரி ஆத்திஃபா அஷ்ரப், நான் சகோதரின்னு சொல்லி கதைக்கிறேன், எனக்கு நெருக்கமானவ. ஆகவே நினைக்கிறேன் ஒரு காத்திரமான ஒரு பிரசன்டேஷன், நல்ல ஒரு அழகான தெளிவான ஒரு விளக்கம். லவ் லாங்குவேஜ் என்று சொல்ற தலைப்பு மிக முக்கியமான தலைப்பு. நான் நம்புறேன் சொல்லித்தரப்பட்ட நிறைய விஷயங்கள், நிறைய டெக்னிக்ஸ் அவ கழிச்சிருக்கிறா. அதெல்லாம் உங்களுடைய வாழ்க்கையில நீங்க அமல்படுத்துவீங்க, உங்களுடைய குழந்தைகள் வாழ்க்கையில சந்தோஷத்தை ஏற்படுத்துவீங்கன்னு சொல்லி எதிர்பார்த்து விடைபெற. நன்றி. அஸ்ஸலாமு அலைக்கும். குட் நைட்.